விஜய் அவர் வந்து சிஎம் ஆயிட்டாரு. எவ்வளோ நாளைக்கு அவர் அந்த சீட்டில் சிஎம் உட்காருவார்? உங்களால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா? ஒரு சிவில் சர்வெண்ட் ஒரு 25 வயசில் உள்ளே போறீங்கன்னா 60 வயசு வரைக்கும் நீங்கள் நிரந்தர அதிகாரி தான். நான் ஒரு அரசு பணியிலிருந்து சேவை செய்யணும்னு நினச்சி ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களா? இல்லை எனக்கு ஒரு செக்யூர் ஜாப், நல்ல ஜாப், சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சி வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரெண்டுமே மிக்சடு தாங்க. என்னென்னா பர்சனலாக சில கெயின்ஸ், சில அட்வான்டேஜஸ் நமக்கு கிடைக்கலன்னா நமக்கு அந்த பப்ளிக் சர்வீஸ் பண்ண முடியாது. ஸ்கூல் படிக்கும்போது என்ன ஆகணும்னு கேட்டால் சார் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும். இப்போ தமிழ்நாட்டில் அந்த கல்ச்சர் எப்படி இருக்குது? தமிழ்நாட்டில் எஜுகேஷன் நல்லா இருக்குது, கல்வி வேலைவாய்ப்பு நல்லா இருக்குன்றதுனால இன்னும் நிறைய பிரில்லியன்ட் கேண்டிடேட்ஸ் உள்ளே வரதில்லை. நானே நிறைய கேண்டிடேட்ஸ் சொல்லுவேன், போகாதப்பா இருப்பா, நீ வந்து இன்னும் 2 வருஷம் படிப்பா அப்படின்னா. இல்லை சார், நான் போயிட்டு வர்றேன் சார், ஒரு 6 மாதம் பார்த்துட்டு வர்றேன்லாம் போவாங்க, ஆனால் திருப்பி வர மாட்டாங்க. இந்த வருஷம் வர்றேன், அடுத்த வருஷம் ஐஏஎஸ், அதுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் அப்படிலாம் சொல்லி ஜாலியாக இல்லை பசங்களே சொல்லுவாங்க, சார் அப்படி நினச்சி வந்தேன் சார், நான் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் சார், மேலே அட்டம் எடுக்குது சார், பொண்ணு வீட்டிலேருந்து பயங்கர ப்ரெஷராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஜாப் போயிடுவாங்க. ஸோ த பாயிண்டர்ஸ், இது அப்படிப்பட்ட எக்ஸாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒருத்தர் இந்த வருஷம் டாப்பராக இருக்காருன்னா இந்த வருஷம் இந்த கொஸ்டின் பேப்பருக்கு இந்த வருஷத்துக்கு மட்டும்தான் ஒரு டாப்பர், அடுத்த வருஷத்துக்கு தெரியாது, அவருக்கே தெரியாது. நீ அவர்கிட்டே போய் கேளுங்க, அடுத்த வருஷம் நீ ஆல் இண்டியா ரேங்க் கொண்டு அடிப்பேன், ஐயோ தெரியாது, ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகுமான்னு தெரியாது, பயமாக தான் இருக்குது. ப்ரிலிம்ஸே கிளியராகவே பயப்படும். இந்த எக்ஸாமில் இருக்க அன்சர்டனிட்டிஸ். கிராமத்துலேருந்து வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எவ்வளோ பணம் செலவாகும், நான் எவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பதற்றம், பயம் வந்துடும். நீங்கள் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 15,000 இல்லாமல் ஒரு ஆஸ்பிரண்ட் வாழ முடியாது. இது ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீசஸில் இது வந்து ஒரு ஜாப் மட்டும் கிடையாது, வெறும் ஒரு சம்பளமாக மட்டும் கிடையாது, அதை தாண்டின ஒரு விஷயங்கள். த டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் டஃபஸ்ட் எக்ஸாம்ஸ்னு சொல்லப்படுறது சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் தான். அதே நேரத்தில் இந்தியாவில் பல பேருக்கும் கனவுகளாக இருக்கக்கூடிய எக்ஸாமுங்கிறதும் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் தான். அந்த எக்ஸாம்ஸ்குள்ளே எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி கிளியர் பண்ணணும், அதை எல்லாராலையும் கிளியர் பண்ணுறதுங்கிறது சாத்தியமா அப்படின்னு பல்வேறு டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அது குறித்து இந்த ஒரு பாட்காஸ்ட் இருக்கணும்னு நினச்சேன். இதை பற்றி பேசுறதுக்கு ஒரு சரியான மனிதராகவும் ஆல் இண்டியா லெவலில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு கோச் பண்ண ராஜா சாஸ் ஐஏஎஸ் அகாடமியோட ஃபவுண்டர் திருமிகு முருகராஜா அவர்கள்ட்ட இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறோம். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலருக்கும் குறிப்பாக ஒரு ஸ்கூல் படிக்கும்போது என்ன ஆகணும்னு கேட்டால் சார் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும். இப்போ தமிழ்நாட்டில் அந்த கல்ச்சர் எப்படி இருக்குது? உங்கள்கிட்ட வரக்கூடியவங்களில் எவ்வளோ பேர் இருக்காங்க? தமிழ்நாட்டில் மொத்தம் இந்த சிவில் சர்வீஸில் போய் நம்ம சக்ஸஸ் பண்ணணுன்ட்டு வரக்கூடியவங்களோட எண்ணிக்கை ஒவ்வொரு தடவையும் எவ்வளோவா இருக்குது சார்? இல்லை, இப்போ நல்ல அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் ரைட் ஃப்ரம் ஸ்கூல் டேஸில் இருந்தே வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கணும், ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற அந்த இதில் வந்து பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கே வந்து பார்த்திங்கன்னா வர என்கொயரிஸில் சில பேரண்ட்ஸ்லாம் போன வாரம்லாம் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை கூப்பிட்டு வந்து அம்மா அப்பாவும் சாயங்காலம் 7 மணிக்கு கிளம்புற நேரம் வந்து உட்காந்துட்டாங்க. என்ன சொல்றீங்க? 4th ஸ்டாண்டர்டா? 4th ஸ்டாண்டர்ட் அந்த பையனை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அம்மா அப்பாவுக்கு இருக்க ஆசையில் அம்மா அப்பா பையனுக்கும் ஆசை தான், பையனை கூப்பிட்டு வந்துட்டாங்க. கிளம்புற நேரம் அரௌண்ட் 7:15. இட்ஸ் ஓகே, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க கூட உட்காந்து 1 hour பேசணும். 1 hour பேசணும்னா அவங்க அவ்வளோ ஆர்வமாக வந்திருக்காங்க. 4th ஸ்டாண்டர்ட்னா 9 வயசு பையனுக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பற்றி என்ன தெரியும்? இல்லை, அதுதான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு இப்போ ஆர்வம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பேரண்ட்ஸுமே என்னென்னா அவங்க ரெடியாக இருக்காங்க. சின்ன பையன் பெரிய பையன்லாம் இல்லை, என் பையனை இந்த ஸ்டேஜுக்கு நான் கொண்டு வரணும், அதுக்கு நான் என்ன விலையும் கொடுக்க ரெடி, எவ்வளோ உழைப்பு, ஆஸ் அ பேரண்ட்ஸாகவும் உழைப்புன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் மோட்டிவேட் பண்ணி அவங்க பசங்களை ரெடி பண்ணுறதுக்கு எல்லோரும் இப்போ ஓரளவுக்கு நல்ல அவேர்னஸ் இருக்குது. நிறைய பேர் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உள்ளே வர்றாங்க. ஸோ அதுக்கு ஒரு உதாரணமாக தான் நான் சொல்லுவேன். ஏன் சார் இவ்வளோ கிரேஸ் இருக்குது? ஏன்னா எக்கச்சக்க வேலை வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் யூபிஎஸ்சி தேர்வுகளோட அதிகமாக சம்பாதிக்கிற பல வேலைகள் இருக்குது. சாஃப்ட்வேரில் நல்ல ஒரு கோடிங் டைப் பண்ண தெரியும்னா லட்சங்களில் கோடிகளில் கொட்டுறது கூட தயாராக இருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த பலர் வெளிநாடுகளில் போய் கோடிகளில் சம்பாதிக்கிறாங்க. ஆனாலும் இந்த ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கிரேஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு நாளும் கொஞ்சம் கூட குறையாமல் இருக்குது. அது காரணம்? ஓகே ஃபைன், நல்ல கொஸ்டின். சரி, இப்போது நீங்கள் வந்து ஒரு கூகுள் கம்பெனியில் பெர் இயர் 1 crore சேலரி வாங்குறீங்க. லேட்டஸ்ட் சே அந்த 1 crore சேலரின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சேலரி ஸ்லிப் காட்ட முடியாது. நான் 1 crore வாங்குறேன் 1 crore வாங்குறேன்னு காட்ட முடியாது. சுந்தர் பிச்சை மாதிரி சில ஆளுகளுக்கு வெளியில் தெரியும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கலாம், ஒரு எம்என்சி கம்பெனியில் எவ்வளோ சேலரி வாங்கலாம்.
பட் நீங்கள் ஒரு கன்ஃபைன்டு ஸ்பியருக்குள்ளே தான் இருப்பீங்க. பட் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிற அந்த சிவில் சர்வீசஸில் கிடைக்கிற அந்த டேகிங் ஒன்று இருக்கு இல்லையா, அது கூட அசோசியேட்டட் ப்ரெஸ்டீஜ், ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டுக்காக உங்களோட சில டார்கெட்ஸ் இதுக்காக ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் நீங்கள் வந்து ஒரு 1 lakh சேலரி வாங்குறீங்கன்னா ஒரு 3-4 lakhs கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. அண்ட் கம்பெனியில் வந்து நீங்கள் பெர்மனெண்ட்டாக ஸ்டேயும் பண்ண முடியாது. ஒரு 3 years 4 years மாறிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீசஸில் இது வந்து ஒரு ஜாப் மட்டும் கிடையாது, வெறும் ஒரு சம்பளமாக மட்டும் கிடையாது, அதை தாண்டின ஒரு விஷயங்கள். இப்போது நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கீங்க, உங்களை சுற்றி அத்தனை பேர், ஆர்டர்லிஸ், உங்களுக்கான ஒரு எல்லாமே, நீங்கள் கார் ஃபெசிலிட்டிஸ், பங்களா, கலெக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் கண்ட்ரிக்கே சிஇஓவாக இருந்தாலும் இது இவ்வளோ இது கிடைக்காது. ஏன்னா அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்றதுக்கு தனி மரியாதை இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயம் நல்லது பண்ணுறீங்க, அதனால் பயனடைந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்கள கையெடுத்து கும்பிடுவாங்கல்ல. அந்த கிராஸ் ரூட்ஸில் தான் நம்ம பார்க்கணும். அதிகாரிகள் அது நியமனத்திலிருந்து எல்லா விஷயமுமே வந்து அரசியல்வாதிகளால் செய்யப்படுது. நீங்க சொல்ற விஷயங்கள்ல இருந்து அந்த அதிகாரம், அந்த புகழ், அந்த மரியாதை எல்லாம் அதிகாரிகளுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அதே அளவுக்கு அரசியல்வாதிகளுக்கும் கிடைக்குது. அவங்க நினைச்சா இன்னும் பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு செய்ய முடியும். ஒரு எம்எல்ஏவானா, ஒரு எம்பி ஆனா, ஒரு முதல்வரானா பல்வேறு விஷயங்கள் செய்ய முடியும். ஆனா இப்ப யார்ட்டையா கேட்கும்போது அரசியல்வாதி ஆகிறியா அப்படி ஒரு ஆம்பிஷன் இருக்கான்னு கேட்டா சொல்லக்கூடியவங்க ரொம்ப சொற்பம். ஆனா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா ஆமா எனக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் டெவலப் பண்றாங்கல்ல, அந்த வித்தியாசத்தை தான். அதாவது நீங்க இப்போ அரசியல்வாதியா இருங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் அவர் வந்து சிஎம் ஆயிட்டாரு, சந்தோஷம். எவ்வளோ நாளைக்கு அவர் அந்த சீட்டில் சிஎம் உட்காருவார்? உங்களால் அஷ்யூரன்ஸ் கொடுக்க முடியுமா? 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 15 வருஷம் ஏதாவது சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. இப்போ டிஎம்கே வந்து 75 வருஷம் பாரம்பரியம் உள்ள கட்சின்றாங்க. ஆனால் அந்த 75 வருஷத்தில் அவங்க ஆட்சியிலேருந்து ஒரு 25-26 வருஷம் தான், இஃப் ஐ எம் ரைட். மீதி 50 வருஷம் அவங்க ஆட்சியிலே இல்லை. கட்சி இருந்தது, பட் ஆட்சியில் இல்லை. அப்போது அரசியலில் வந்து ஒரு நிரந்தரமற்ற தன்மை. நீங்கள் ஜெயிச்சாதான். இப்போ காங்கிரஸ் வந்து பவர் விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ராஜீவ்காந்தி அந்த ஃபேமிலியிலேருந்தே பவர் போயிடுச்சு, ப்ளஸ் டோட்டலாக காங்கிரஸே இல்லை. ஆனால் ஒரு சிவில் சர்வெண்ட், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரின்றவங்க ஒரு 25 வயசில் உள்ளே போகிறீங்கன்னா 60 வயசு வரைக்கும் நீங்கள் நிரந்தர அதிகாரி தான். உங்களை எதுவுமே பாதிக்காது. எலெக்ஷன் யார் வேணால் வின் பண்ணலாம், யார் வேணால் தோக்கலாம், யார் உள்ளே வரலாம், வெளியில் போகலாம், என்ன வேணால் நடக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் நீங்கள் வந்து அந்த அதிகார மையம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் இருப்பீங்க. ஸோ அரசியலில் வந்து ஒரு நிரந்தரமற்ற தன்மை இருக்குது. இப்போது நீங்கள் பிடிஆர் எடுத்துக்கோங்க, பெரிய எம்என்சியில் நல்ல எஜுகேட்டட் மேன் வந்தார், கொஞ்ச நாள் இருந்தார், இந்த எலெக்ஷன் போயிடுச்சு. அடுத்து எப்போ டிஎம்கே வின் பண்ணுன்னு தெரியாது, அவர் எப்போ அடுத்து எம்எல்ஏவோ ரோல் எம்பியோ தெரியாது. தெர் இஸ் நோ கேரண்டி. அப்போது இங்கே வந்து ஆஃபீஸராக, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக, ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது பர்மனன்சி இருக்குது, ஜாப் செக்யூரிட்டி இருக்குது, கேரண்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன இல்லை, அதுதான் இங்கே கொஸ்டின். ஓகே, இப்போ நீங்கள் அரசியல்வாதி, உங்களுக்குலாம் இது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு அதிகாரிக்கு என்ன இல்லைன்னா அப்படி எதுவுமே கிடையாது, எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஒரு ஃபியூச்சர் தான் வந்து உங்களுக்கு சிவில் சர்வீசஸ் மேலே அவ்வளோ ஒரு சார்ம் கிரியேட் பண்ணுறது. இப்போ அதை கொஞ்சம் பிரேக் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு சேவை செய்யணும், நல்லது செய்யணும், நான் ஒரு அரசு பணியிலிருந்து சேவை செய்யணும்னு நினச்சி ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களா? இல்லை எனக்கு ஒரு செக்யூர் ஜாப், நல்ல ஜாப், சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சி வரவங்க நிறைய பேர் இருக்காங்களா? ரெண்டுமே மிக்சடு தாங்க. இங்கே என்னென்னா பர்சனல் கெயினும் இருக்குது, பப்ளிக் இதுவுமே, ரெண்டுமே இருக்குது. ஸோ எப்படியும் வந்து நம்ம பர்சனலாக சில கெயின்ஸ், சில அட்வான்டேஜஸ் நமக்கு கிடைக்கலன்னா நமக்கு அந்த பப்ளிக் சர்வீஸ் பண்ண முடியாது. இப்போ என்னென்னா, நீங்கள் அவ்வளோ பேருக்கு இவ்வளோ உதவி பண்ணணும், இவ்வளோ வேலை பார்க்கணும்னா உங்களுக்கு பர்சனலாக சில விஷயங்கள் ஃபுல்ஃபில் ஆகணும். ஸோ ரெண்டுமே இருக்குது, பப்ளிக் சர்வீஸும் இருக்குது, பர்சனல் அட்வான்டேஜஸ் ஆர் பர்சனல் கெயின்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ன சொல்ல, த கைண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆர் த ப்ரெஸ்டீஜ் எதுவுமே எடுத்துக்கிட்டாலும் ரெண்டுமே மிக்சடு தான். வெறும் பப்ளிக் சர்வீஸ் மட்டும் கிடையாது. அஃப்கோர்ஸ் ஸோ பர்சனலாகவும் நல்லா இருக்கணும், பப்ளிக் நல்லா இருக்கணுங்கிற எண்ணமும் டெஃபினட்டாக. ஓகே, இப்போ நீங்கள் சில அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸாக இதெல்லாம் இருக்கும், இல்லை சம்திங் அவங்களால என்னென்னலாம் பண்ண முடியும்னு சில விஷயங்கள் குறிப்பிட்டு அதுலேருந்து நான் பிரேக் பண்ணி கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்தந்த குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா, இந்தந்த கேரக்டர்ஸ்
உங்களுடைய கேரக்டரா இருந்ததுன்னா, நீங்கள்லாம் இல்ல இந்தந்த திறமைகள் உங்கள்ட்ட இருந்ததுன்னா, நீங்கள்லாம் ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அந்த சிவில் சர்வெண்ட்டா மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்க நிறைய 21 வருஷத்துல நிறைய மாணவர்களை பார்த்திருப்பீங்க. அதுல தேர்வானவங்களை பார்த்திருப்பீங்க, தேர்வாகாதவங்களை பார்த்திருப்பீங்க, எல்லாமே இருக்கும். பட் இந்த திறன், இந்த ஒரு தகுதி, இந்த ஒரு கேரக்டர் உனக்கு இருந்ததுன்னா நீங்க ஏதாவது மாறலாம் அப்படிங்கிற விஷயங்கள் என்ன? சரி, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு குவாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பேஷனேட் ஆட்டிடியூடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கம்பேஷனேட் ஆட்டிடியூட் இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த பப்ளிக் என்ன சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு குவாலிட்டி ஒரு அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் கம்பேஷனேட் ஆட்டிடியூடை தாண்டின இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, த கைண்ட் ஆஃப் டெடிகேஷன், கமிட்மெண்ட் டுவோர்ட்ஸ் த நேஷன், த டெவலப்மெண்ட் ப்ராசஸ். இதுக்கு ஒரு கமிட்மெண்ட் அண்ட் டெடிகேஷன். நம்ம இதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். நீங்கள் எந்த மினிஸ்ட்ரி, எந்த டிபார்ட்மெண்ட், எங்கே போஸ்டிங் போனாலும் அங்கே உங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் சகாயம் சார் எடுத்திங்கன்னா, அவர் திடீர்னு தூக்கி கோஆப்ரேட்டிவ் செக்டரில் போட்டாங்க. அங்கேயும் அவர் நல்லா தான் பண்ணார். எனக்கு இது பிடிக்காதுன்னா அவர் நினைக்கல. எந்த டிபார்ட்மெண்ட், எந்த இதுக்கு போனாலும் அங்கே என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கணும், அங்கே என்னோடய ஃபுல் டெடிகேஷன், என்னோடய ஃபுல் இது நான் கொடுக்கணும், ஃபுல் எனர்ஜியை நான் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட ஒரு சேஞ்ச், என்னோட ஒரு கான்ட்ரிபியூஷனை அங்கே காட்டணும். அதன் மூலமாக நான் ஒரு டெவலப்மெண்டல் இது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த டெடிகேஷன் அண்ட் கமிட்மெண்ட் வேணும். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட், எந்த மினிஸ்ட்ரி, இல்லை எந்த மைனிங் கம்பெனி, எதுக்கு வேணால் நீங்கள் போஸ்டிங் போகலாம். பட் ஆனால் எங்கே போனாலும் நான் நல்லா பண்ணணுன்ற அந்த இது இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ஆட்டிடியூட் இருக்கிறவங்க டெஃபினட்டாக இதை கிளியர் பண்ணுறது தகுதியானவங்க. டெஃபினட்டாக அது வேணும். அது இருக்கிறவங்க தான் இதை கிளியரும் பண்ண முடியும். ஓகே. ஸோ அது திறமைன்றது இதோட சேர்ந்தது தான். இந்த திறமை இருக்கும்போது தான் இது எல்லாமே வரும். பேசிக்கலாக என்னென்னா, நம்ம என்ன எல்லாத்தையும் பிரித்து பார்க்குறோம். இது எல்லாமே ஒன்றா இணைஞ்சது தான். இப்போ என்னென்னா, நமக்கு ஒரு திறமை இருந்தால் தான் இது வரும். இப்போ நான் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறேன், எப்படி பண்ணுவேன்? நான் வந்து எப்படி பண்ணுவேன்னு உங்ககிட்ட வந்து கேட்க முடியாது. ஃபஸ்ட்டு நான் எப்படி பண்ணுவேன்னு எனக்குள்ளே ஒரு பார்வை, ஒரு விஷன், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ அது எப்படி வரும்? என்கிட்ட இருக்கிற நாலேஜ், என்கிட்ட இருக்க ஸ்டஃப்பை பேஸ் பண்ணுது. ஸோ இது எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். இது இல்லைன்னா அது இல்லை, அது இல்லைன்னா இது இல்லை, அப்படி தான். ஸோ அதனால் தனியாக திறமை மட்டும் கிடையாது. திறமை இருந்தால் தான் உங்களுக்கு அந்த டெடிகேஷன், கமிட்மெண்ட் எல்லாமே கொடுக்கவும் முடியும். இப்போ என்னென்னா, வேலை தெரியாத ஆள்கிட்ட போய் என்ன பண்ண முடியும்? பட் அதனால் எல்லோரும் கற்றுக்கிட்டு தான் வருவாங்க. அதனால தான் இந்த சிஸ்டமாகவே, இந்த ப்ராசஸ், செலெக்ஷன் ப்ராசஸ்ஸே அவ்வளோ டஃப்பாக வச்சுருக்காங்க. வைடு வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், நிறைய ஏரியாஸ் படிக்கிறோம். அதில் படித்து எக்ஸாம் எழுதுகிறோன்றப்போ நமக்கு அந்த வைடர் பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சிரும். ஸோ அந்த திடீர்னு ஒரு 2 இயர்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க, இன்னும் 2 இயர்ஸ்க்கு வேற ஒன்றுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ அதை பற்றின தெரிஞ்சுக்கிற 6 months கொஞ்சம் ஒரு இப்போ ஆட்சி மாறி இருக்கு, பல அதிகாரிகள் மாற்றம் நடந்திருக்கு. ஸோ உடனே அந்த டிபார்ட்மெண்ட் தகுந்த மாதிரி தங்களை தகவமைச்சுக்கிற ஒரு திறன் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரைனிங்ல இல்லை வந்து கிளியர் பண்ணாங்கனாவே இதெல்லாம் டேலண்ட் இருக்குன்னு. ஆமாம். சரி, அதுக்கு தான் வந்து நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ண பிறகு திருப்பி முசோரியில் ட்ரைனிங் கொடுக்குறாங்கல்ல. சரி, கவர்மெண்ட்டில் வந்து எப்படின்னா, யூ ஆர் நாட் த ஓனர் ஆஃப் த பொசிஷன். இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கீங்கன்னா, யூ ஆர் நாட் த ஓனர் ஆஃப் தட் சேர். நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், இப்போ திருச்சி மாவட்ட கலெக்டர், இல்லை கடலூர் மாவட்ட கலெக்டர், விழுப்புரம் மாவட்ட கலெக்டர்னா, யூ ஆர் நாட் த ஓனர் ஆஃப் த சேர். நாளைக்கு உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அவ்வளோதான். நீங்கள் நாளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டா இன்னொருத்தர் வந்து உங்கள் வேலையை பார்ப்பாரு. ஏன்னா இங்கே எல்லாமே டாக்குமெண்டேஷன் தானே. இதுக்கு முன்னாடி இருக்கவங்க என்ன பண்ணினாங்கன்றது, ப்ராசஸ், சிஸ்டம் எல்லாமே வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் சிஸ்டம், ப்ராசஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கனால யார் வந்தாலும் ஒரே ரூல் தான், ரூல் மாறாது. இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் அந்த மாதிரி சில நேரம் நடக்கும், எம்டிஸ் மாறினா மாறும். பட் கவர்மெண்ட்டில் என்னன்னா, யார் வந்தாலும் ஒரே சேம் எஸ்ஓபி, சேம் ரூல்ஸ், சேம் சிஸ்டம் தான். ஸோ இது இன்டாக்டாக இருக்க சிஸ்டத்தில் வந்து யார் வேணால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் என்னென்னா, பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிற வில்லிங்னஸ் இருக்கணும். அதுக்கான அந்த கமிட்மெண்ட் காட்டணும், அவ்வளோதான். அது இருந்தால் யார் வேணால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இன்னொன்று, மற்ற பணிகளுக்கும் ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த பணிகளுக்குமான வித்தியாசத்தை பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பல விஷயங்களை குறிப்பிட்டீங்க. இப்போ இருக்க இந்த ஜெனரேஷனில், இந்த காலகட்டங்களில் எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசுகிறவங்க நிறைய பேரை பார்க்க முடியும். ரொம்ப அமைதியாக வாழ்க்கை போகணும், எந்த ப்ரெஷரும் இருக்கக்கூடாது, வேலை 8 மணி நேரம் பார்த்தோன்னா வந்தோன்னா அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு பயணிக்கிற பல பேர் இருக்காங்க. காசெல்லாம் செகண்டரி தான், எனக்கு நான் 50,000 சம்பாதிச்சாலும் ஒரு நல்ல வேலை, அமைதியான மனசு, அந்த மாதிரி ஒரு வேலை வேணும்ட்டு. இந்த அதிகாரிகளாக போகக்கூடியவங்களுக்கு அப்படியான ஒரு வாழ்க்கை அமையுமா? அதாவது நீங்கள் வாழ்க்கையில், ஏன்னா நான் ஒரு மீடியா பர்சனாக டிவியில் பார்க்கும்போது
அந்த அரசியல்வாதிகள் கொடுக்கக்கூடிய எல்லா டாஸ்கையும் எடுத்து முடிக்கிற ஒரு முன்கள பணியாளர்களா இருக்கக்கூடியவங்களே அதிகாரிகள் தான். அப்ப அவங்க எவ்வளவு ப்ரெஷரா, ஏன்னா ஒட்டுமொத்த மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இருக்கிறவங்க, அப்ப அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அதான். சரி, நீங்கள் வாழ்க்கையில் மேலே போக போக உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இது ப்ரெஷர்னு சொல்ல முடியாது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்ற, திஸ் இஸ் நாட் ப்ரெஷர், திஸ் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதிக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கும்போது தான் நீங்கள் அதிகமாக வாழ்க்கையில் உயரிய நிலைக்கு போக முடியும். நான் வந்து அமைதியாக சாப்பிட்டு தூங்கணும்னா யூ கேன் பி அ கிளரிக்கல் ஸ்டாஃப். ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட்டில் ஒரு குரூப் 4 அசிஸ்டண்ட்டாக போனீங்கன்னா ஒரு டீசெண்டான சேலரி, சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சு வாழலாம். அதாவது எப்படி வேணால் வாழலாம். ஆனால் இப்படி வாழணுன்றது நம்ம எடுத்துக்கிற ஒரு டிசிஷன் மேக்கிங், நம்மளோட ப்ரையாரிட்டைசேஷன் தான். நீங்கள் வாழ்க்கையில் மேலே போகணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பொறுப்புகளை எடுக்கணும். அந்த நிறைய பொறுப்புகளை எடுக்கும்போது நிறைய பிரச்சனைகள், இல்லை ப்ராப்ளம் நிறைய மாறும், நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும் தான். பட் அதை பேலன்ஸ் பண்ணுறதுனால தான் நீங்கள் மேலே நிற்க முடியும். ஓகே, இப்போ இந்த கேள்வியை இப்படி கேட்டால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கூட புதிய ஆட்சி அமைஞ்சிருக்கு, ஒரு மாதத்தை நெருங்க போகுது. நேற்று மேடையில் திருச்சியில் பேசின முதல்வர் விஜய் அவர்கள் கூட, நான் ஒட்டுமொத்தமாக அதிகாரிகள்லாம் மாற்றிருக்கேன், சரியான அதிகாரிகளை நியமிச்சிருக்கேன், இனிமேல் ஒவ்வொரு பிரச்சனையாக சார்ட் அவுட் ஆயிரும் அப்படின்னு குறிப்பிட்டார். அதுலேருந்து கேட்கணும்னு நினைக்கிறேன், ஒரு அதிகாரி நினச்சா ஒரு சிஸ்டத்தில் அவருக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கும், என்னவா அந்த சிஸ்டமை மாற்ற முடியும், அதிகாரிகளுடைய பங்களிப்புங்கிறது சிஸ்டமில் எவ்வளோ? ஓகே, அதாவது அரசியல்வாதிகள் வருவாங்க போவாங்க. இந்த மென் மே கம் மென் மே கோ பட் ஐ கோ ஃபார் எவர்ன்ற மாதிரி தான். பொலிட்டீஷியன்ஸ் மே கம் பொலிட்டீஷியன்ஸ் மே கோ பட் ஆஃபீஸர்ஸ் கோ ஃபார் எவர், ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் என்னென்னா, இப்போது ஒரு விஜய் வந்து நான் நல்ல அதிகாரிகளை, அப்போ நான் மற்றவங்க கெட்ட அதிகாரிகள் அப்படி கிடையாது. பேசிக்கலாக என்னன்னாக்கா அவங்களுக்கு பிடித்தமான, இல்லை அவங்க மற்ற இன்னொரு கவர்மெண்ட், அது எப்போவுமே இருக்கு. அது வந்து ஐடியாலஜிக்கலாக ஒரு சின்ன இன்க்ளினேஷன் இருக்கும். போன கவர்மெண்ட்டில் போன பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கு க்ளோஸாக இருக்கிறவங்கள இன்னொருத்தவங்க வர்றவங்க விரும்ப மாட்டாங்க, அது நேச்சுரல். பட் இதையும் தாண்டி சில பேர் இருக்காங்க. இப்போ அமுதா மேடம் ஐஏஎஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து பிஎம்ஓ ஆஃபீஸில் இருந்தாங்க. பிரதமர் மோடி நல்ல எஃபிஷியண்ட்டான ஆஃபீஸர்ஸ் வேணும்னு பிஎம்ஓவில் கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் ஸ்டாலின் சார் வந்தோடனே, இல்லை எனக்கு அந்த எஃபிஷியண்ட்டான ஆஃபீஸர் வேணும், நீங்கள் ரிலீவ் பண்ணி அனுப்புன்னு திருப்பி இங்கே கூப்பிட்டாங்க. ஸோ எப்போவுமே ஒரு நல்ல எஃபிஷியன்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே தேவை தான். ஆஃபீஸர்ஸ் தான் இங்கே ரியல் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எலெக்ஷன் டைமில் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இல்லை. லைக் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஆக்சுவலாக கவர்மெண்ட்டில் இல்லை, ஒன்லி இதுதான் அரசாங்கம், கேர்டேக்கர் தான். சரிங்களா? அப்போது அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி ரன் ஆச்சு? ஆஃபீஸர்ஸ் ஸ்டாலினை நம்பி இல்லை, டிஎம்கே தலைவரை நம்பி இல்லை, ஆஃபீஸர்ஸ் தானே அட்மினிஸ்ட்ரேஷன் ரன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்னென்னா, யார் வந்தாலும் வராட்டியும், எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எந்த ஐடியாலஜி வந்தாலும், பேசிக்காக த சிஸ்டம், த ரூல்ஸ், எஸ்ஓபிஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக இருக்குது. அது ரன் ஆகிக்கிட்ட தான் இருக்கும். என்னென்னா, இந்த பொலிட்டீஷியன்ஸ் வரும்போது சில ஐடியாலஜிக்கல் ஷிஃப்ட்டு சில இது நடக்கும், ப்ரையாரிட்டைசேஷன் நடக்கும். அவங்க என்னென்னா, அரசியலில் சில மேனிஃபெஸ்டோ சொல்லி பவருக்கு வந்திருப்பாங்க. அவங்க வந்தனே இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இவ்வளோதான் இந்த மாற்றங்கள் அப்படின்றது. பட் எல்லாமே என்னென்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷனில் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொன்னோம், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொன்னோம், டிபிஎஸ்பின்னு சொன்னோம். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் டிபிஎஸ்பியை தான் செயல்படுத்த முடியும். டிபிஎஸ்பியை விட்டு விலகியெல்லாம் எந்த கவர்மெண்ட்டும் செயல்படுத்த முடியாது. பட் அது எப்படி செயல்படுத்துகிறாங்க, இப்படியா அப்படியா அதுவா இதுவான்ற முன்ன பின்ன தான் இருக்குமே தவிர, எல்லா கவர்மெண்ட்டும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஐடியாலஜிஸ் அந்த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸை தான் இங்கே பண்ண போகிறாங்க. ஆட்சியை நடத்துகிறவங்க அதிகாரிகள் தான். அவ்வளோதான். அந்த கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டியை வந்து யாரும் பெருசாலாம் டீவியேட்லாம் பண்ண முடியாது. அப்படி டீவியேட் பண்ணினாங்கன்னா அவங்க மாட்டிப்பாங்க. ஸோ அதனால் இந்த கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபல்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டிக்குள்ளே தான் ஆஃபீஸர்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரன் பண்ணுறாங்க. அதுக்கு சிஸ்டம் இன்டாக்டாக இருக்குது. ஸோ த பாயிண்டர்ஸ் யார் வேணால் வரலாம், பொலிட்டீஷியன்ஸ். ஓகே, த சிஸ்டம் இஸ் சிஸ்டம். ஓகே ஓகே, அவ்வளோதான். இப்போ அவங்க நினச்சாங்கன்னா ஒரு சிஸ்டமில் என்ன மாற்றங்கள் வேணாலும் ஓரளவுக்கு லைக் கட்டாயம். ஓகே, இப்போது ஒரு பொலிட்டீஷியன் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வரணுன்றாரு, ஒரு திட்டம் கொண்டு வரணுன்னாலுமே அது குட்டா பேடா எல்லாமே சஜஸ்ட் பண்ணுறது ஆஃபீஸர்ஸ் தான். அவங்களுக்கு கள நிலவரம் தெரியாது. இப்போ நீங்கள் விஜயே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஆகிட்டார். பட் கள நிலவரம் என்ன, கூட்டுறவுத்துறையில் என்ன நடக்குது, இல்லை மைனிங் செக்டாரில் என்ன நடக்குதுன்னா விஜய் சாருக்கு அவளுக்கு தெரியாது. எஸ், ஹீ இஸ் நியூ. நான் அவரை வந்து தெரியாதுன்னு பிளேம் பண்ணல, பட் அவர் நியூ. எல்லாருமே அப்போ என்னன்னா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஆஃபீஸரை கூப்பிடுவாரு, என்னங்க இது எப்படிங்க, இது என்னங்க, இதுக்கு முன்னாடி என்ன பின்னாடி என்னன்னு கேட்பார், தெரிஞ்சுப்பார்.
ஸோ ஆஃபீஸர்ஸ் தான் இங்கே த ரியல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஸோ அதனால தான் இந்த சிவில் சர்வீசஸ் மேலே அவ்வளோ ஒரு சாம். ஓகே, தமிழ்நாடு எப்படி சார் இருக்கு? ஏன்னா நீங்கள் ஒரு 21 வருஷமா இந்த இன்ஸ்டியூட்டை நடத்திட்டு இருக்கீங்க, இந்த அகாடமி நடத்திட்டு இருக்கீங்க. 20 வருஷமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு 10% கிட்டலாம் கன்வெர்ட் ஆகிருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் மோடில் இருக்கிற மாதிரி சில பழைய தரவுகளை பார்க்கும்போது தெரியுது. நிலவரம் எப்படி இருக்கு? ஆமாம், பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த பழைய 10%, 11%ங்கிறது இப்போ இல்லை. இப்போ அரௌண்ட் 4-5 அந்த பர்சன்டேஜ்குள்ளே தான் போயிட்டுருக்கு. பட் இப்போது ரீசெண்டாக கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் பர்சன்டேஜாக பெருசாக இன்னும் சேஞ்ச் இல்லை. பட் பார்க்கலாம், இனி வரும் காலங்களில் அது மாறும். யூஸ்வலாக தமிழ்நாடு படிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற மாநிலம். எந்த அரசு வந்தாலும் முதல் முக்கியத்துவத்தை படிப்பு கொடுப்பாங்க. கடந்த கவர்மெண்ட்ல கூட வந்து நான் முதல்வன் போன்ற திட்டங்கள்லாம் செயல்படுத்தினாங்க. அப்படி அண்ட் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறத தாண்டி இந்த மாதிரி ஆஸ்பிரன்ஸ் வரணும், இந்த மாதிரி சிவில் சர்வன்ட்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை முன்னெடுக்கிற ஒரு அரசு இருக்கக்கூடிய இடத்துல ஏன் அது டிக்ளைன் ஆகுது? ஓகே, இதுக்கு இன்னும் வேறு மாதிரி ஒரு ஆன்சர் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் எஜுகேஷன் நல்லா இருக்குது, எல்லோரும் நல்லா படிக்கிறாங்க, கல்வி வேலைவாய்ப்பு நல்லா இருக்குன்றதுனால இன்னும் நிறைய பிரில்லியன்ட் கேண்டிடேட்ஸ் ஓகே உள்ளே வரதில்லை. சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வரதில்லை. அதுவும் இங்கே நீங்கள் நார்த்தில் யூபி பீகார்லலாம் கவர்மெண்ட் ஜாபுக்குன்னு வெறித்தனமாக உட்காருவாங்க. கவர்மெண்ட் ஜாபு தான் அங்கே பெருசு. இப்போ தமிழ்நாட்டில் என்னென்னா, இது வேண்டாம், இது அவ்வளோ பெருசாக மதிக்காமல் போகிற கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. தனியார் வேலை வாய்ப்புகள் இல்லை அப்ராடு போகிறது. ஸோ இங்கே தாட் ப்ராசஸ் அப்படி ஒரு குரூப் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து உள்ளே வந்தால் இன்னும் காம்படிஷன் நல்லா பெருசாகும், இன்னும் நிறைய பேர் வரலாம். பட் ஆனால் நிறைய பேர் வர்றதில்லை. ஏன்னா எனக்கே தெரியும், இப்போ வருஷத்துக்கு ஒரு 150-200 பேர் வருவாங்கன்னா அடுத்த வருஷம் 4 பேர் தான் நிற்கிறான். மீதி வந்து ஒரு 96% வந்து வெளில போயிடுறாங்க. இந்த 96%ல் ஒரு 60% வந்து பயங்கர டேலண்டட், பயங்கர பிரில்லியன்ட், இருந்தால் வேறு மாதிரி பண்ணுவான், ஆனால் வேணான்ட்டு போயிடலாம். அதாவது ஒரு அட்டம் முடிச்சுட்டு, ஆமாம், ஒரு அட்டம் கிடைக்கல அப்படின்னா அடுத்து 2 அட்டம் 3 அட்டம் உட்காரதுக்கு ரெடியாக இல்லை. இதுக்கு போய் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ப்ரைவேட்டில் இல்லை வேறு எங்கேயா போய் இன்னும் சூப்பராகவே வாழ்வேனே அப்படின்னு போகிறாங்க நிறைய பேர். ஓகே, ஸோ இங்கே என்னென்னா பேசிக்காக தமிழ்நாடை பொறுத்தவரை இப்போ ரீசெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட இதில் ஜெயிக்கணும்னு ஒரு ட்ரீமோட உள்ளே வரவங்க அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க. இல்லை, அதான் என்னென்னா உங்களுக்கு வந்து சொசைட்டல் ப்ரெஷர், பேரண்டல் ப்ரெஷர் இருக்குது, பியர் குரூப் ப்ரெஷர் இருக்குது. இப்போ என்னென்னா, இதை நம்பி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 3 வருஷம் தெரில எத்தனை அட்டெம்ப்ட் ஆகும்னு தெரியும் உட்காரணும். அவ்வளோ உட்காரக்கு எவ்வளோ பேர் ரெடியாக இருக்காங்கன்றதான் கொஸ்டின். இப்போ என்னென்னா, ஒரு ஆவரேஜா ஒருத்தருக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆகும்? ஆவரேஜாக கேட்குறேன். சில பேர் ஃபர்ஸ்ட் மினிமம் 2-3 அட்டெம்ப்ட்ஸ் அது வேணும். மினிமம் 3 years to 4 years ஆகும். நீங்கள் குறிப்பிட்ற மினிமம்ங்கிறது வந்து அவங்க அப்பா அம்மா நல்லா படிச்சு இல்லை வந்து சம்திங் அப்படின்லாம் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ இந்த வருஷம் தான் ஒரு ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு. ஆமாம், இப்போ இந்த வருஷம் சுப்பிரமணிய பாரதின்னு ஒரு கேண்டிடேட்டு ரொம்ப ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் 22 வயசுலாம் வாங்கிட்டார். அவர் வந்து +2 முடிச்சுட்டு BA ஹிஸ்ட்ரி படித்தார். அவரே செல்ஃபாக தான் ப்ரிப்பேர் பண்ணார், நல்லா பண்ணார். அந்த மாதிரி எங்கேயாவது 1-2 பேர் அப்பப்போ வர்றாங்க. பட் ஆனால் அது ரொம்ப ரொட்டீன் கிடையாது, எல்லாரும் அப்படி வர முடியல, விதியாகாது, அவ்வளோதான். அது என்றைக்கோ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒரு வருஷத்தில் நடக்குது. பட் இங்கே என்னென்னா, மெஜாரிட்டி என்னென்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு சோஷியல் ப்ரெஷரில் மாட்டிக்கிறோம். நான் சொல்லிங்களா, பிரில்லியன்ட் கேண்டிடேட்டுன்றப்போ வருவான், ஒரு அட்டெம்ப்ட் எழுதுவான், கிளியர் பண்ண மாட்டான், முடியாது, ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி. உடனே பேரண்ட்ஸு இல்லை மற்றவங்க ஏப்பா உனக்கு இருக்கிற பிரில்லியன்சிக்கு என்னப்பா இதை நம்பி எத்தனை வருஷம் பார்க்குற, போதும் பண்ணி பாட்டு அடுத்த வேலைக்கு போப்பா அப்படின்ற அந்த ஒரு ட்விஸ்ட் இங்கே ஒன்று நடக்குது. எந்த அளவுக்கு IAS IPS ஆகணுங்கிற ட்ரீம் இருக்கோ அப்போ அதுக்கு தகுந்த அளவுக்கு வந்து அந்த இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுல அதில் நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருக்குது. என்னன்னா, அதையும் தாண்டி இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் அது ரொம்ப கம்மி தான். அதான் சொல்லுங்க, நமக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது, அறிவு நல்லா இருக்குது, நிறையா இருக்குது, நிறைய தெரிஞ்சிருக்கோன்றதுனால இது இல்லைன்னா வெளியில் போய் வேறு மாதிரி நல்லா சூப்பராக இருக்கலான்ற தாட்டும் இருக்குது. பட் அது வந்து என்னென்னா, தப்பா ரைட்டாக நம்ம டிபேட், அவங்களுடைய தனிப்பட்ட, அது அவங்களோட தனிப்பட்ட பிரியம். பட் ஆனால் நானே நிறைய கேண்டிடேட்ஸ் சொல்லுவேன், போகாதப்பா இருப்பா, நீ வந்து இன்னும் 2 வருஷம் படிப்பா அப்படின்பேன். இல்லை சார், நான் போயிட்டு வர்றேன் சார், ஒரு 6 மாதம் பார்த்துட்டு வர்றேன்லாம் போவாங்க. ஆனால் திருப்பி வர மாட்டாங்க. ஓகே, ஒரு 6 மாதம் போய் ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல ஹேண்ட்ஸம் சேலரி வாங்கிட்டு பழகிட்டா மோஸ்ட்லி தே டோன்ட் கம் ஆக்சுவலி. அதுக்கு பழக்கப்படுறோம். அது ஒரு மாதிரி அந்த இது இருக்குது, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுவுமே ஒரு வகையில் நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். நம்ம வந்து வெல் டெவலப்டாக இருக்கோம், வெல் எஜுகேட்டடாக இருக்கோன்றதுனால நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுங்கிறதுனால
இது இல்லைனாலும் பரவாயில்லைன்னு போகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே இங்கே ஒரு கட் வச்சுட்டு நம்ம யூபி பீகார்னு பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி இன் ஜென்ரலி பேசும்போதே வந்து உத்தரப்பிரதேசத்தில் படிக்காதவங்களோட எண்ணிக்கை அதிகம். அங்கே வந்து அவங்களுடைய மொழியே நிறைய பேருக்கு தெரியல, பாஸ் ஆக முடியல, நல்ல மார்க்ஸ் வாங்க முடியல. தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமான்னு கம்பேர் பண்ணால் படிப்பறிவில் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்கன்ட்டு கம்பேரிசன் வைஸ் சொல்ல முடியுது. ஆனால் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு தேர்ச்சி பெறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. என்ன கான்ட்ராடிக்ஷன் சார் இது? இல்லை, அதான் இப்போ என்னென்னா, நமக்கு இருக்கிற கவர்மெண்ட் ஜாப் மேலே இருக்கிற மோகத்தை விட அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபு கவர்மெண்ட் சர்வீசஸ்குள்ளே வர்றதுக்கான மோகம் ஃபஸ்ட்டு ஜாஸ்தி. நம்மளோட அவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி தான். நீங்கள் நார்த் இந்தியாவிலலாம் போனீங்கன்னா இன்னும் இந்த எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாமுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டரே ஒரு 2000 பேர் மூலமாக இடிச்சுக்கிட்டுலாம் போவாங்க. அந்த மஹிந்திரான்னு ஒரு இன்ஸ்டிடியூட்லாம் இருக்குது. அதான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் மேலே அவ்வளோ ஒரு பற்றுதல் வெறி அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஜாப் டிபெண்ட் பண்ணின ஒரு வெறித்தனம் இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதனால என்னன்னா, யூபி அந்த சைட்லாம் பீகார்லாம் அவங்க வந்து ரைட் ஃப்ரம் ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ற ஒரு தாட்டில் ஒன்று வந்துடுவாங்க. ப்ளஸ் அவங்க வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ்க்குன்னே பிளான் பண்ணி பண்ணுறாங்க. இப்போ என்னன்னா, +2 முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் டிகிரி எடுப்பாங்க. இப்போ நம்மலாம் அப்படி எடுக்கல, ப்ரொஃபஷனல் கோர்சஸ். நம்ம வந்து இன்ஜினியரிங்கா இல்லை மெடிசனா இல்லை ஏதாவது பேராமெடிக்கல் கோர்சஸா ஏதோ முடிச்சோமா ஒரு நல்ல ஜாபா அப்படின்னு தான் பார்க்குறோம். அவங்க என்ன முடிச்சு 11th 12th ஆமாம் காமர்ஸ் குரூப் எடுக்கவே விட மாட்டாங்க. ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ், ஸ்டீஃபன்ஸ் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃபே எக்கனாமிக்ஸு இதுக்கே வந்து 9900 இருக்குது. இப்போ நம்ம ஊரில் என்ன பிஏ எக்கனாமிக்ஸ் வந்து எதுவுமே கிடைக்கலன்னா ஹிஸ்ட்ரி எடுப்போமா எக்கனாமிக்ஸ் எடுப்போமா, அங்கே வந்து அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்குது. ஸோ பேசிக்காக அந்த ப்ரையாரிட்டைசேஷன்றது அங்கெல்லாம் நார்த் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டேஸ்லேருந்தே அந்த கவர்மெண்ட் செக்டரை நோக்கின ப்ரையாரிட்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. தமிழ்நாட்டில் ரிலேட்டிவ்லி அது கம்மியாக இருக்குது. பிகாஸ் நமக்கு எஜுகேஷன் நல்லா இருக்குது, அதுவுமே ஒரு ரீசன் தான். ஒரு நல்ல பர்சன்டேஜ்லேருந்து கன்வெர்ட் ஆகுதுன்னு வச்சாலும் கூட தமிழ்நாட்டில் வந்து அதிகபட்சம் 100 பேர் வச்சுக்கலாம் சார் வசதி. கரெக்டாக 10% வச்சா கூட 1000 பேர் இந்தியாவிலேருந்து ஆவரேஜாக வச்சுக்கிட்டோம்னா அதில் ஒரு 100 பேர் வர ஒரு இடத்துக்கு எவ்வளோ காம்படிஷன் சார் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? கேட்குறேன், தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் ஒவ்வொரு வருஷமும் ட்ரை பண்ணுறாங்க எக்ஸாம்ஸில் அப்ளிகேஷன்ஸ்? காம்படிஷன்னா பயங்கர டஃப்பாக தான் இருக்குது தமிழ்நாட்டிலே டஃப்பாக தான் இருக்குது. அதில் இப்போ பேசிக்காக என்னென்னா, இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்குது, யாருக்குமே எதுவுமே இல்லைன்ற ஒரு நிலை கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு குக்கிராமத்தில் இருந்தாலும் நெட் கனெக்டிவிட்டி இருக்குது, நெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ்ஸுங்கிறது இன்றைக்கி பிரச்சனை கிடையாது. ஸோ இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பிரச்சனை இல்லைன்றப்போ காம்படிஷனுக்கு வர்றவங்களும் ஓரளவுக்கு நல்லா டஃப்பான காம்படிஷன் கொடுக்குற மாதிரி ஆட்கள் தான் வர்றாங்க. ஸோ இயர் ஆன் இயர் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் போகுது. ஆனால் இங்கே என்னென்னா, காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸும் பயங்கர அது என்ன சேஞ்ச்? ஏன் திடீர்னு ஒரு வருஷம் இவ்வளோ டஃப்பாக ஒன்று கொடுக்குறது? இல்லை, பேசிக்காக இங்கே என்னென்னா சிலபஸ் ஃப்ரேம் ஒர்க்குன்னு ஒன்று இல்லை ஆக்சுவலாக. என்னென்னா, அவன் இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு சிலபஸ் கொடுத்துருக்காங்க யூபிஎஸ்சியில். இந்தியன் ஹிஸ்ட்ரினா எங்கேருந்து எது வரைக்கும் எவ்வளோ எங்கே நிப்பாட்டணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஓகே, நாங்கள் ஃபேக்கல்ட்டியாக நாங்கள் சில விஷயங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி லிமிட் பண்ணுவோம். பட் நாங்கள் எவ்வளோ லிமிட் பண்ணாலும் சில நேரம் எங்களையும் மீறி அவன் எங்கேயா போய் எடுத்துட்றான். இது ஒன்றும் யாராலையும் பண்ண முடியாது, எந்த இன்ஸ்டியூட்னாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால இந்த வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னா, கொஸ்டின்ஸே ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரேமிங் எல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணி விட்டான். அவங்களுக்கு என்னென்னா, நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் வருது, இன்ஸ்டிடியூட்ஸோட ரோலை குறைக்கணும்னு தான் யூபிஎஸ்சி எவரி இயர் பண்ணுறாங்க. பட் ஆனால் இது மாறா இன்ஸ்டிடியூட்ஸோட ரோலை இன்க்ரீஸ் தான் பண்ணிவிடுது. நீங்கள் அதிகமாக பயம் காட்ட, அதிகமாக டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ண அவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்ஸ்டிடியூட் தேவையில்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அது இன்ஸ்டிடியூட்ஸோட ரோலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் வருது. ஸோ பேசிக்காக என்னென்னா, சிலபஸ் ரொம்ப வாஸ்ட்டு. இப்போ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே ஆமாம் எதுனே தெரியாது. நீங்கள் ஒரு ஆர்ட்ஸ் குரூப்பில் இருந்து வர்றவனுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து வர்றவங்க ஆர்ட்ஸ் குரூப் ஓரளவுக்கு பிக்கப் பண்ணிடலாம். பட் ஆர்ட்ஸ் குரூப்பில் வரவங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ த பாயிண்ட் இஸ், ரொம்ப வாஸ்ட் சிலபஸ், டேட்டா ஜாஸ்தி, வால்யூம் ஆஃப் கண்டென்ட் ஜாஸ்தி. எனிதிங் அண்டர் த சன் இஸ் ஜிஎஸ்ன்னு சொல்லுவோம். எனிதிங் அண்டர் சன் அப்படிங்கும்போது அந்த டஃப்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொன்று என்னென்னா, இந்த டஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இன்னொரு ஃபேக்டர்னா, நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ரொம்ப சொற்ப வேக்கன்சிஸ். ஆல் ஓவர் இந்தியா 800 900 1000 வருது. ஆனால் போட்டி போடுறவங்க கிட்டத்தட்ட 12-13 லட்சத்துக்கு மேலே போட்டி போடுறாங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, நிறைய பேர் சொல்கிறீங்க அப்ளிகன்ஸ் இல்லை, படிக்கணுன்னே நிறைய பேர் வர்றாங்க. பட் சின்சியராக உட்கார்றவங்க கம்மி தான், ஒரு 80,000 70,000 தான். பட் அட்லீஸ்ட்
ஆன் பேப்பரா வர்றாங்க. 80,000 இருந்து 1000ங்கிறது வந்து ஆன் பேப்பர் வர்றவங்க வந்து ஒரு 12-13 லட்சம் வர்றாங்க. ஸோ த பாயிண்டர்ஸ் நிறைய பேருக்கு இங்கே கிடைக்காம போகிறதுனால நிறைய பேருக்கு கிடைக்கலன்றப்போ அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கிடைக்காத பெர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கனால இது கொஞ்சம் அந்த இது ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நீங்கள் மற்ற எஸ்எஸ்சி இல்லை மற்ற குரூப் 4 லெவலில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பல்க் ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். 5000 10,000 3000 வேக்கன்சி ஒரு டைமும் நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய பேர் போயிடுவாங்க. உங்களுக்கு பேசிக்காக என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷனே பிரமிடல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். பேஸில் லோ லெவலில் பெருசாக இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. டாப்பில் போக போக உங்களுக்கு குறைஞ்சிரும். அப்போ வேக்கன்சி குறையுது, காம்படிஷன் ஜாஸ்தியாகும் போது நேச்சுரலி த டஃப்னஸ் வந்து அப்படி தான் இருக்கும். இன்னொன்று ஒரு காமன் மேனுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு கிராமத்துலேருந்து வரக்கூடிய சென்னை வந்து படிக்கணும், நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வெண்ட்டாக மாறணும், அதுக்காக தயாராகணும்னு வரவங்களுக்கு நம்ம அண்ணா நகர் சுற்றியே 1008 இன்ஸ்டியூட் இருக்குது. எப்படி ஒரு அகாடமிக்குள்ள எந்த அகாடமியை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. பேசிக்கலி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 3-4 வருஷம் ட்ரை பண்ணாலும் ஒரு முதல் ஆண்டு அவங்க வேஸ்ட் தான் பண்ணுறாங்க. எந்த இன்ஸ்டியூட்டுக்கு போகணும், என்ன படிக்கணுங்கிற எந்த விதமான அடிப்படை புரிதல் இருக்குது, அதை தாண்டியான ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அப்போ அவங்க எப்படி சூஸ் பண்ணணும்? நீங்கள் ஒரு அகாடமி நடத்துகிறவராலாம் இல்லாமல் ஒரு 20 வருஷமாக ஒரு அனுபவம் வாய்ந்தவராக இதில் முயற்சி பண்ணவரா உங்களுடைய ஒப்பீனியன்? ஃபைன். சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் நிறைய ஐஏஎஸ் அகாடமிஸ் இருக்குது. பட் ஆனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கோச்சிங் கொடுக்குறவங்க, விஏஓ கோச்சிங் கொடுக்குறவங்களும் ஐஏஎஸ் அகாடமி தான் வச்சுருக்காங்க. எஸ்எஸ்சி கோச்சிங் கொடுக்குறவங்களும் ஐஏஎஸ் அகாடமி தான் வச்சுருக்காங்க. ஸோ கோர் யூபிஎஸ்சிக்குன்னு கொடுக்குறவங்கன்னா ஒரு 3-4 பேர் தான். ஓகே, அதாவது யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ்க்குனே மெனக்கெட்டு உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ் ஒரு 4 பேர் தான் இருக்கும் சென்னையில். மற்றவங்கலாம் என்னென்னா ஐஏஎஸ் அகாடமின்னு பேர் இருக்கும், ஆனால் குரூப் 2 குரூப் 4 3-4 தான் வருதா சார்? இதுக்குன்னே மெனக்கெட்டு ஃபுல் ஃபிளெஜ்டா உட்காரதா, வேற எதுவுமே பண்ண மாட்டோம், இதுதான் எங்களுக்கு அப்படின்னு உட்கார்றது இருக்கு இல்லையா. அப்போ என்ன ஆயிடுதுன்னா ஐஏஎஸ் அகாடமின்றது யார் வேணா பேர் வச்சுக்கலாம், ஆனால் அதுக்குள்ள கோர் யூபிஎஸ்சிக்கு யார் உட்கார்றாங்கன்றது தான் ஃபர்ஸ்ட். பேசிக்காக இது நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து நிறைய எக்ஸாம்ஸ் மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. பேர் வைக்கிறது ஒரு கவர்றதுக்காக பண்ணுறாங்களா? அப்போ மற்ற அது என்னன்னு தெரியல, அது அப்படியே ட்ரெடிஷ்னலாக போயிட்டுருக்கு. சரிங்களா, இது நம்ம இது கமெண்ட்லாம் பண்ண முடியாது, ட்ரெடிஷ்னலாக இதுதான் போயிட்டுருக்கு. ஸோ த பாயிண்டர்ஸ் கோர் யூபிஎஸ்சி பண்ணுற இன்ஸ்டிடியூட்ஸ்னு ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு. செகண்ட் திங் என்னென்னா, நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூட்ஸ் போனாலும் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. பட் அதை தாண்டி நீங்கள் எவ்வளோ தூரம் ஆர்வம் எடுத்து படிக்கிறீங்கன்றதான் இங்கே ரோல். இண்டிவிஜுவலோட ரோல் தான் இங்கே மெயின். ஸோ எந்த இன்ஸ்டியூட் போனாலும் நம்ம படிக்கணுன்ற அந்த ஒரு விஷயத்தில் நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வரும்போதே இந்த ரீசனுக்காக தான் நான் இது படிக்க போகிறேன், இப்படி தான் பண்ண போகிறேன், இதுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, இந்த கஷ்டங்களை தாங்கிக்க நான் ரெடியாக இருக்கேன், மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கேன் அப்படிலாம் நினச்சி வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் ஆகாது இந்த ப்ராசஸ். இல்லை இப்போ ஒரு சிலர்லாம் நம்ம பசங்களே வருவாங்க, கொஞ்சம் ஜோவியலாக லைட்டர் நோட்டில் சொன்னால் இந்த வருஷம் வர்றேன், அடுத்த வருஷம் ஐஏஎஸ், அதுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் அப்படிலாம் சொல்லி ஜாலியாக இல்லை பசங்களே சொல்லுவாங்க, சார் அப்படி நினச்சி வந்தேன் சார், நான் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் சார், ஆனால் என்ன சார் அட்டன் மேலே அட்டம் எடுக்குது சார், பொண்ணு வீட்டிலேருந்து பயங்கர ப்ரெஷராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஜாப் போயிடுவாங்க. ஸோ த பாயிண்டர்ஸ் இது அப்படிப்பட்ட எக்ஸாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வருஷம் வர்றோம், அடுத்த வருஷம் தூக்குறோன்ற மாதிரிலாம் இல்லை. இதில் வந்து நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ரியாலிட்டிஸ் புரிஞ்சு நீங்கள் வரணும். ரியாலிட்டிஸ் புரிஞ்சு வந்தீங்கன்னா இந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, சில பேருக்கு என்ன கொஸ்டின் இருக்குன்னா, எனக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, நான் 5 அட்டம் கொடுக்குறேன், 6 அட்டம் கிடைக்கல. லைஃபே ஒரு பணையை வச்சு வராங்க சார். 6 வருஷங்கிறது வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான பீரியடில். கரெக்ட். அந்த யூத்ஃபுல் ஏஜ் அந்த 21 to 30 நிறைய பேருக்கு இதில் லாஸ் ஆகுது, ஒத்துக்கிறேன். பட் என்னன்னா, த பாயிண்டர்ஸ் அவ்வளோ சாக்ரிஃபைசஸ், அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டால் தான் நீங்கள் அந்த பொசிஷனுக்கு ஃபஸ்ட்டு வர முடியும். அண்ட் என்னென்னா, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கிற யாருமே வேஸ்ட்டாக போக மாட்டாங்க. சின்சியராக படிக்கிறவங்க ஒருவேளை சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லனா குரூப் 1 குரூப் 2 ஏதாவது ஒன்று எழுதி போயிடலாம். ஒரு சின்சியர் ஆஸ்பிரண்ட்டுக்கு டெஃபினட்டாக அது கிடைக்கும். ஏன்னா நம்ம ஆஸ்பிரண்ட்ஸே இன்றைக்கி ஐஏஎஸ்ஸாக இருக்கவங்கலாம் முன்னாடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இல்லை வேறு எஸ்எஸ்சியோ அப்படிலாம் எழுதி வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்போ கோகுல்னு ஒருத்தர் ஐஏஎஸ்ஸாக இருக்கார், போன வருஷம் பேட்ச்சு. அவர் வந்து யூபிஎஸ்சி ஒரு 4-5 வருஷம் படித்தார், கொஞ்சம் லேட் ஆச்சு, டக்குன்னு குரூப் 2 எழுதினார். நம்ம இளம் பகவத் ஐஏஎஸ் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஐஏஎஸ்க்கு முன்னாடி ஏகப்பட்ட ஜாப் வாங்கிட்டார். ஸோ அதனால் சின்சியராக படிக்கிறவன் வேஸ்ட் ஆக மாட்டான், ஏதோ ஒரு ஜாப் அவனுக்கு கிடைக்கும், லைஃப் செக்யூர் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக யூபிஎஸ்சி ஒரு ரிஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது
நீங்கள் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு ஃபைனல் லிஸ்ட் வரலை அப்படின்னீங்கன்னா யூபிஎஸ்சி பிரதீபா சேத்துன்னு ஒரு போர்ட்டல் ஒன்று கொடுத்துருக்கேன். அதில் வந்து உங்கள் டேட்டா பேஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் இன்டர்வியூ வரைக்கும் போன கேண்டிடேட்ஸை மற்ற கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இல்லை மற்ற கவர்மெண்ட்லேயே மற்ற அட்டானமஸ் பாடிஸ் பிஎஸ்சி நிறைய இருக்கு இல்லைங்களா, அவங்க தேவைன்னா இந்த டேட்டா பேஸ்லேருந்து அப்படியே டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு ஒரு போஸ்ட் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் யூபிஎஸ்சி இன்டர்வியூ போயிருந்தால் டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் யூபிஎஸ்சி வந்து சின்சியராக சீரியஸாக படிக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர், ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எதுவுமே கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, அப்படியே ஒரு வேளை எதுவும் கிடைக்காம போனாலும் இதில் கெயின் பண்ணுற நாலேஜ் அந்த ப்ராசஸ் அப்படிங்க. ஆனால் அது வந்து என்னன்னா ஒரு இண்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையில் என்ஜாய் பண்ண கற்றுக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 4-5 இன்ஸ்டியூட் இருக்குது. அவங்க வந்து சிவில் சர்வன்ஸ்க்காக சிவில் சர்வீஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்காக சொல்லி கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கோங்க. அதில் நல்ல இன்ஸ்டியூட்டை ஒருத்தர் எப்படி சூஸ் பண்ணுறது? அந்த அகாடமியில் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி சிறப்பம்சங்கள்லாம் இருக்கா, அப்போ நான் இந்த அகாடமியை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் பார்க்கணுன்னா எதெல்லாம் இருக்கும்? நல்ல அகாடமி அப்படின்லாம் எதுவுமே இல்லைங்க. எல்லா அகாடமிலையுமே ஏதோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும், சரிங்களா? அண்ட் எல்லா அகாடமிலையும் ஏதோ சில மைனஸ் பாயிண்ட்ஸு, ஷார்ட் கமிங்ஸ் இருக்கும். இது நேச்சுரல் தான். இப்போ ஒரு அகாடமி வச்சுருக்கிறவங்க ஜென்ரலாக எல்லா அகாடமியும் வச்சுருக்கிற ஓனர்ஸுமே ஏதோ ஒரு சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஏதோ ஒரு ஃபேக்கல்ட்டியாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறவங்க தான் அகாடமி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. ஸோ த பாயிண்டர்ஸ் எந்தெந்த அகாடமியில் எதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அகாடமியில் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷன் நல்லாயிருக்கும், ஒரு அகாடமியில் மேக்ஸ் ஆப்ஷனல் நல்லா இருக்கலாம், ஒரு அகாடமியில் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பேப்பர் நல்லா இருக்கலாம். இப்படி ஒரு ஒரு இடத்துல சில விஷயங்கள் சிறப்பாக இருக்கும், சில விஷயங்கள் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன சப்ஜெக்ட் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். பட் எல்லாத்தையும் மீறி எந்த அகாடமி போனாலும் நீங்கள் தான் படிக்கணும், அவ்வளோதான். நிறைய இடங்களை பார்க்கும்போது சம்திங் எனக்கு வந்து ஒரு ஓய்வு பெற்ற இந்த ஐஏஎஸ் அதிகாரி வந்து இங்கே ட்ரெயின் பண்ணுறாரு, ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ரொம்ப முக்கியமாக நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக பார்த்த பல பேர் வந்து இங்கே ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னு பல பேரோட ஃபோட்டோஸோட பல ஐஏஎஸ் அகாடமிஸ் வந்து விளம்பரப்படுத்திக்கிறதுலாம் பார்க்க முடியுது. அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ நேரம் யூஸ்வலாக ட்ரெயின் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ட்ரைனிங்ஸ்லாம் உண்மையாலுமே இருக்கா, அதனால் பலன் பெறுறாங்களா, அந்த விஷயங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, நல்ல கொஸ்டின் கேட்டிங்க. இப்போ என்னென்னா இந்த ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் இல்லை ரிசைன்ட் ஆஃபீஸர்ஸு அகாடமிஸோட அசோசியேட் ஆகுறாங்க. பட் இப்போ நம்ம அகாடமிலையும் அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் அசோசியேட்டாக இருக்காங்க. பட் அவங்க தான் ஃபுல் டைமாக எல்லா சப்ஜெக்ட் எடுப்பாங்களான்னா இல்லை. அவங்க வந்து என்னென்னா சில டாபிக்ஸ், சில கெஸ்ட் லெக்சர்ஸ், கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸாக சில ஏரியாஸ்க்கு மட்டும்தான் அவங்களால எடுக்க முடியும், அதுக்கு மட்டும்தான் அவங்க வருவாங்க. ஜென்ரலாக சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி கரண்ட்டாக ஆக்டிவாக ஒரு லெவல் ஆஃப் ப்ரிப்ரேஷனுக்குள்ளே போயிட்டு வந்த சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் அவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க. அண்ட் எல்லா அகாடமியுமே இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் இவங்க அவங்கன்னு சொல்கிற எல்லாருமே ஃபேக்கல்ட்டி வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. இவங்க எல்லாருமே என்னென்னா ஒரு செலக்டிவாக சில ஹவர்ஸ், சில சப்ஜெக்ட், சில டாபிக்ஸுக்கு தான் வருவாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து ஃபுல் டைமாக வந்து ஃபுல்லாக ஒரு சப்ஜெக்டை கண்ட்ரோல் எடுத்து பண்ண முடியாது, கஷ்டம். அண்ட் அவங்களும் அது பண்ணுறதும் இல்லை. பட் சும்மா ஆனால் விளம்பர நோக்கத்துக்காக பண்ணலாம். இப்போ நம்மளுமே வந்து ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கன்னு தான் சொல்கிறோம். பட் அவங்க சில குறிப்பிட்ட சில டாபிக்ஸ், சில கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் அப்படி தான் வர முடியும். ஓகே, நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டதில் 2 அம்சங்கள் சொன்னீங்க. நிறைய இயர்ஸ் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்குங்கிறது, அதனால் சில பேர் வந்து அதை ஃபிட் பண்ணுறாங்க, இல்லை சம்திங் வரதுக்கு தயங்குறாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி ஸ்பெண்ட் ஒரு விஷயமும் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஒவ்வொரு வருஷம் இப்போ 4 வருஷம் அதை ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு பெரிய பணம் ஒதுக்க வேண்டியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு 2 ஆல்டர்னேட்டிவ் விஷயமா நான் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே எனக்கு வந்து பார்ட் டைமாக இதை படிக்கலாமா அப்படிங்கிறது ஒன்று. இல்லை நான் ஏன் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கணும், ஆன்லைன்லேயே படித்தா அதே மாதிரி விஷயங்கள் அதே யூடியூப்பில் பார்த்தா எல்லாருமே இன்றைக்கி வீடியோஸ் போட ஆரம்பித்தாங்க, நம்ம கற்றுக்க முடியாதா அப்படிங்கிற இந்த 2 கேள்விகளுக்கான பதில். ஓகே, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் டெஃபினட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க, முடியாதுன்னெலாம் எதுவுமே இல்லை. பட் அவங்களோட ஒர்க்கை எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்கன்றது தான். இந்த பேலன்ஸ் வரும்போது ஒரு தனிநபர் சார்ந்த விஷயந்தான். ஏன்னா அவங்களுக்கு ஆஃபீஸில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், எந்த அளவுக்கு ஒர்க் லோடு இருக்கும், என்ன லெவல் ஆஃப் போஸ்டிங்கில் அவங்க இருக்காங்கன்றதை பொறுத்து அவங்க பேலன்ஸ் பண்ணணும். அண்ட் சில பேர் என்னென்னா ப்ரிப்ரேஷனுக்குன்னே சொல்லி லைட்டர் ஜாப்பாக எடுத்துப்பாங்க. அவங்களோட சர்வைவலுக்குன்னு ஒரு இன்கம் வேணும், ரொம்ப லைட்டரான ஜாப் எடுத்துப்பாங்க, ப்ரிப்ரேஷன் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஜாபை எடுத்துகிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கம்மியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் வந்து அஃபெக்ட் ஆகாது. பட் ஆனால் ஹெவி ரோல் நல்ல பேயில் போயிட்டிங்கன்னா ப்ரிப்ரேஷன் வந்து கொஞ்சம் சஃபர் ஆகும்.
பட் அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் பார்க்குறாங்க, இல்லைனா ஜாப் ரிசைன்மெண்ட்டும் படிக்கிறாங்க, அதுக்கும் ரெடி ஆகிடுறாங்க. ஓகே. ஸோ என்னென்னா நீங்கள் என்ன மாதிரியான ஜாபில் இருக்கீங்க, என்ன மாதிரியான பே ஸ்கேலில் இருக்கீங்க, உங்களோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிற பொறுத்த தான் உங்களோட ஒர்க் லைஃப், அதாவது ப்ரிப்பரேஷன் லைஃப், ஒர்க்குக்கும் அந்த ப்ரிப்பரேஷனுக்கும் பேலன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். அப்படி க்ரியேட் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் பெட்டர் நீங்கள் ஜாபை குவிட் பண்ணிட்டு படிக்கிறது தான் பெஸ்ட். ஆனால் எல்லாராலையும் இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே. இன்னொன்று முக்கியமான கொஷினாகவும் கேட்டிருந்தேன். அது நிறைய பேருக்கு பிரச்சனை. நம்மள மாதிரி ஒரு கிராமத்துலேருந்து வந்து ஒரு IAS IPS ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எவ்வளோ பணம் செலவாகும், நான் எவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பதற்றம், பயம் வந்துடுது. ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு 50,000 ரூபாங்கிறதே பெரிய விஷயம். ஒரு வருஷம் அதை ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா, ஏன்னா நீட் மாதிரி ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கே கோச்சிங் சென்டர் போகணுமாங்கிற தயக்கத்தில் பல பேர் அதை ஸ்கிப் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கான ஸ்பெண்டுங்கிறது எவ்வளோ ஆகுது? ஸ்பெண்டுங்கிறது டெஃபினட்டாக ஆக தான் செய்யும். நீங்கள் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 15,000 இல்லாமல் ஒரு ஆஸ்பிரண்ட் வாழ முடியாது. ஏன்னா ரூம் ரெண்ட்டு, சாப்பாடு, மற்ற சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ் நிறைய மினிமம் 15,000 இன்றைக்கி ஆகிடும். 10 to 15,000 மினிமம் ஆகிடும். இது ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா? இது வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு ஒன்றும் மாற்றுறதே கிடையாது. அப்படி உங்களுக்கு பணப்பொருளாதார சிக்கல்னால சென்னை வந்து தங்கி மாதம் இவ்வளோ செலவு பண்ணுறது தான் பிரச்சனை இருக்குன்னா, இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸஸ், அதாவது ஃப்ரீ யூடியூப் வீடியோஸ் இல்லை, இன்ஸ்டிடியூட்டில் சிஸ்டமேட்டிக்காக கொடுக்குற ஆன்லைன் கிளாஸஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவிடுக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு முன்னாடி ஆன்லைன் கிளாஸஸ்ங்கிறது அவ்வளோ ஒரு இது இல்லை. ஆனால் கொரோனாக்கு அப்புறம் இப்போ இது வந்து ஒரு நியூ நார்மல் மாதிரி ஆயிடுச்சு ஆன்லைன் கிளாஸஸ்ங்கிறது. இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம். ஈவன் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கேருந்து சாஃப்ட்வேர் ஐடிக்காக ஆன்சைட் பண்ணவங்கலாம் கூட நம்ம இன்ஸ்டிடியூட்டில் ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்துட்ருக்காங்க. துபாய், UK அது மாதிரிலாம். அவங்களுக்காக என்னென்னா ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஆக்சஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பிரச்சனை, இல்லை இங்கே இது இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனை, செலவு இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் ஊர்லேயே வீட்லேயே உட்காந்து ஆன்லைன் கிளாஸஸ் பார்க்கலாம். ஜென்ரலாக பசங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னென்னா ஆன்லைன் கிளாஸஸ்னால் ஏதாவது குறை இருக்குமோன்னு நினைப்பாங்க. அஸ் அ ஃபேக்கல்ட்டியாக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் டெலிவரபிள்ஸ் ஒன்று தான். ஆன்லைன்னாலும் சரி, ஆஃப்லைன்னாலும் சரி, நாங்கள் எதுவும் குறைக்கவோ கூட்டவோ முடியாது. இதுதான் சிலபஸ், இவ்வளோ நடத்தினா இவ்வளோ தான் நடத்த போகிறோம். ஸோ எங்களுக்கு எதுவும் பிரச்சனையெல்லாம் இல்லை. அஸ் அ ஃபேக்கல்ட்டியாக டெலிவரபிள்ஸ் தான். பட் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போவுமே ஒரு டவுட் இருக்கும், ஆஃப்லைன் போனால் ரொம்ப நல்லா இருக்குமோ, நேரில் போனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது இருக்கும், ஸ்டாஃப்ட உடனே கேட்டுக்கலாம், அது இருக்கும். பட் அது வந்து என்னென்னா பேசிக்கலி மைண்ட் பிளாக் தான். ஸோ இதை மைண்ட் பிளாக்கை ஓவர் கம் பண்ணி பண்ணுறவங்களும் இருக்காங்க. நீங்கள் ஃபினான்ஷியல் ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணுறீங்கன்னா பெட்டர் நீங்கள் வீட்டிலே இருந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டென்ட் வைஸ் எதுவும் குறையெல்லாம் இருக்காது. பட் என்னென்னா தெர் ஆர் ட்ரஸ்ட் இருக்குது. சில ட்ரஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறாங்க. ஓகே. கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் முதல்வன் ஸ்கீமில் கொடுக்குறாங்க. பட் என்னென்னா அகெயின் நான் முதல்வன் ஸ்கீம்லலாம் நீங்கள் போய் ஸ்காலர்ஷிப் எடுக்கணும், நீங்கள் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் அது ஒரு பெரிய ப்ராசஸ். ட்ரஸ்ட்டுமே என்னென்னா ரொம்ப மெரிட் கேண்டிடேட்ஸ் கொடுப்பாங்க. பட் கொஞ்சம் நான் மெரிட் கேண்டிடேட்ஸ் திருப்பி படிக்கணும்னா அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆகணும். பட் தட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப், ஒன்றுமே பண்ண முடியாது. பட் சில பேரோட ஸ்பெண்டுங்கிறது ஒரு பக்கம். இந்த கோச்சிங் சென்டர்ஸில் நிறைய பேர் எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியாமல் அளவுக்கு அதிகமாக கொடுக்கறது. ஓகே, ஒரு பெரிய காஸ்ட் கொடுத்துட்டா இவங்க பயங்கரமாக நம்மளை ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு நினச்சி ஒரு வருஷத்தில் நம்ம கிளியர் பண்ணிடலாம்னு நினச்சி பல்வேறு விஷயங்களை பண்ணுற சில இன்ஸ்டியூட்டும் இருக்காங்க. கொடுக்குற தெரியாமல் அறியாமையில் கொடுக்குற மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் பெரிய கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போய் நிறைய ஃபீஸ் கட்டுறீங்களோ, சின்ன கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போய் சின்ன ஃபீஸ் கட்டுறீங்களோ, இதெல்லாம் மேட்ரே இல்லை. நீங்கள் படிக்கிறீங்களான்றது மட்டும்தான் இங்கே இட் மேட்டர்ஸ். நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூட் போனாலும் சரி, நீங்கள் படிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், சரிங்களா? ஃபேக்கல்ட்டிஸ் நாங்கள் வந்து நடத்துவோம், சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் அந்த எந்த அளவுக்கு டைஜஸ்ட் பண்ணி, எந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணி, எந்த அளவுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி ஆன்சர் ஷீட்டில் அதை கொண்டு வரீங்கன்றது, நீங்கள் எவ்வளோ தூரம் ஆர்வம் காட்டி ஸ்கில்லு வளர்த்துக்கிறீங்கன்றது தான். ஸோ இன்ஸ்டிடியூட்டோட ஃபீஸுக்கோ இல்லை இன்ஸ்டிடியூட்டோட பாப்புலாரிட்டிக்கோ இல்லை உங்களோட சக்ஸஸ்க்கோ நோ ரிலேஷன். ஒரு 1 இயருக்கான காசையும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற இடத்துலேருந்து வரேன். பட் யூடியூப்ல எனக்கு ஃப்ரீயாகவே சில வீடியோஸ் கிடைக்குது. கரெக்ட். அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் எடுத்து ஒருத்தர் கிளியர் பண்ண முடியுமா? அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? ஓகே, அதாவது இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியா ஏரால எல்லாமே கிடைக்கிது, எல்லா கண்டென்ட்டும் இருக்குது. நீங்கள் ஒரு டாக்டர் எப்படி சர்ஜரி பண்ணலான்ற வரைக்கும் கண்டென்ட் இருக்குது. நான் ஒரு நாள் டென்டல் கிளினிக் போயிட்டு வந்தப்போ ஒரு டென்டல் வீடியோ பார்த்தேன். அடுத்து எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட், அந்த ட்ரீட்மெண்ட்டாக, அது இது இப்படி தான் சர்ஜரி பண்ணோம், ஃபுல் ப்ராசஸ் வீடியோ நிறையா வந்தது. ஸோ நீங்கள் தெரியாமல் ஒரு நாள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒரு 2 மாதம் விடாமல் உங்களை துரத்தி வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் நம்மளே நாட் இன்ட்ரெஸ்டட்னு போட்டால் தான் நம்மளை விட்டு வெளில போகும். ஸோ இது வந்து இந்த அல்காரிதமே அப்படி தான் செட் ஆகிருக்கு.
இல்லைங்களா? ஸோ இங்கே என்ன பிரச்சனைனா, சிஸ்டமேட்டிக்காக, ஆர்கனைஸ்டாக, டிசிப்ளின்டாக ஒரு ப்ரிப்பரேஷன் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த யூடியூப் வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இன்றைக்கி நான் வந்து ஏதோ ஒரு டாபிக், லேட்டஸ்ட்டு இப்போ மேக்ஸே எடுத்துக்கோங்களேன், பெர்முட்டேஷன் காம்பினேஷன் ஏதோ ஒரு சாப்டருக்காக ஒரு யூடியூப் சேனல் ஒரு வீடியோ பார்ப்பேன். அடுத்து நானாக வேண்டான்னு சொல்கிற வரைக்கும் 5 வருஷம் ஆனாலும் 4 வருஷம் ஆனாலும் பெர்முட்டேஷன் காம்பினேஷனில் என்னென்ன வீடியோலாம் இருக்குது எனக்கு சஜஷன் வரும். டெய்லி ஒரு டெம்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க போடுற தம்ப்நெயில் இதெல்லாம் நிறைய இருக்குது, கிளிக் பைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு சப்ஜெக்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணுன்னா நம்ம வந்து நிறைய டைவர்ஷன் இருக்கக்கூடாது. டெய்லி ஒரு யூடியூப் சேனலில் டெய்லி ஒரு சாப்டரை பார்க்க முடியாது. ஒரு ஃபேக்கல்ட்டி, ஒரு இன்ஸ்டிடியூட், ஒரு ஆர்கனைஸ்டு வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த சிஸ்டமேட்டைசேஷன்றது நீங்களாம் யூடியூப் வீடியோஸு, ஃப்ரீ வீடியோஸை பார்க்கும்போது வராது. ஓகே. ஸோ ஆனால் இங்கே வந்து அந்த சிஸ்டமேட்டிக் ப்ரிப்பரேஷன், டிசிப்ளின்டு அப்ரோச்சுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் யூடியூப் வீடியோஸ் நம்மளே சோஷியல் மீடியாலாம் ஃபாலோ பண்ணி நிறைய ஃபோமோ சிண்ட்ரோம் வந்துடும். அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இன்றைக்கி ஒரு சேனலில் வந்து இதை படிக்கலையா போச்சு உனக்கு வராதுன்னுமா, இன்னொரு சேனல் நாளைக்கு நீ அதை படித்தா தான் வரும், இல்லாட்டி இந்த வருஷம் நீ ஃபெயிலுமா. லைக் இட் ஹேப்பன்ஸ். எல்லாருக்கும் அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ டெய்லி அவங்கவுங்க வந்து என்னென்னா அவங்க சேனலுக்கான ஒரு சில புஷ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ த பாயிண்டர்ஸ் சிஸ்டமேட்டிக்காக போகணும், டிசிப்ளின்டாக போகணுன்னா நீங்களாக ஃப்ரீ யூடியூப் வீடியோஸை பார்க்குறது நாட் அ சஜஸ்டபிள் வயபிள் ஆப்ஷன். ஓகே. இன்னொரு தயக்கமாகவும் நம்ம மாணவர்களுக்கு இருக்கிறது, நிறைய தமிழ் மீடியமில் படிச்சுட்டு ஒரு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. இங்கே போனால் ஒரு நீட் எகெயின் அது வந்தோன்னா, இல்லை இங்கே வந்து நம்ம புக்ஸ் படித்தா அடுத்து ஜெயிச்சு வர முடியாது இந்த எக்ஸாம்ஸை, கோச்சிங் சென்டர்ஸில் போய் வேறு புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பதற்றம் இருக்க மாதிரியே சேம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் புக்கை படிக்கிறதுங்கிறத தாண்டி சிபிஎஸ்சி போர்ட்ஸ்க்கான புக்ஸ் படிக்க வேண்டிய தேவை இருக்குது. டோட்டலி நான் வேற ஒன்று படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அப்படி தான் இருக்கா? ஓகே. அதாவது இங்கே ஒரு தவறான புரிதல் இருக்குது, அதாவது எஜுகேஷன் சிஸ்டம்லே. ஏன்னா என்சிஆர்டி புக்ஸ், இந்த சென்ட்ரல் போர்ட் சிலபஸ்ன்றவங்களா, என்சிஆர்டி புக்ஸ்னால் சூப்பரு, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ்னால் வேஸ்ட்டு அப்படின்னு இன்னும் அந்த ஒரு பார்வை வந்து மாறலை, அந்த மனப்பக்குவம் வரல. ஆக்சுவலாக நம்ம எல்லோரும் என்ன மிஸ் பண்ணுறோன்னா, அது என்சிஆர்டியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, கண்டென்ட் ஒன்று தான். இப்போ வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் 10th ஸ்டாண்டர்டில் பயாலஜியில் டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன்ஸ், இந்தந்த என்சைம்ஸ்னு படிக்கிறீங்க, சரிங்களா? இதே சென்ட்ரல் போர்ட் சிலபஸில் என்சிஆர்டியில் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்ன கொடுப்பான்? அதே தான். எதாவது மாற்றி கொடுப்பானா, இல்லை புதுசாக எதாவது கண்டுபிடிச்சி கொடுப்பானா? ஒன்றும் கொடுக்க முடியாது. ஸோ பேசிக்காக எல்லா சப்ஜெக்டும் தான். இப்போ நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியிலே எடுத்திங்கன்னா காந்தி சத்தியாகிரக போராட்டம், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு, குவிட் இண்டியா மூமெண்ட்டுனா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் படித்தாலும் கண்டென்ட் ஒன்று தான், என்சிஆர்டியில் படித்தாலும் கண்டென்ட் ஒன்று தான், எதுவுமே மாறாது. ஸோ பேசிக்காக சிலபஸாக ஃப்ரேம் ஒர்க்காக என்சிஆர்டிக்கும் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. அண்ட் இப்போது லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து பார்த்திங்கன்னா உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவரோட தலைமையில் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் ரிவிஷன் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, என்சிஆர்டியை விட பெட்டராக இருக்குன்னு என்னால் சாலிடாக அடித்து சொல்ல முடியும். இந்த வருஷம் ஆல் இண்டியா ரேங்க் 1 எடுத்த நம்ம கேண்டிடேட் அனுஜ் அவர் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், ஹிஸ்ட்ரிக்கு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் தான் அவர் படித்தேன்னு அவரே சொல்லியிருக்காரு. அண்ட் டெல்லியில் நிறைய பேர் இன்னுமே ஏன்ஷியன்ட் மிடிவல் இந்தியா ஹிஸ்ட்ரிக்கு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் தான் படிக்கிறாங்க. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் ஜெராக்ஸ் போட்டெல்லாம் டெல்லியில் விற்கிறாங்க. ஓகே. ஸோ அதனால் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கை ஜெராக்ஸ் போட்டு விற்கிறாங்க, அதை படித்து கிளியர் பண்ணே நம்ம ஃபர்ஸ்ட் மார்க். இந்த வருஷம் ஆல் இண்டியா ரேங்க் 1 எடுத்துகிற இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ அதனால் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் வந்து குறையெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் என்சிஆர்டியும் குறைன்னு சொல்ல, அதாவது உங்களுக்கு என்சிஆர்டி ஒரு தயக்கமாக பல பேருக்கு இருக்குது. இல்லை அதுதான் சொல்ல, என்சிஆர்டி கம்ஃபர்ட்டாக இருக்கும், என்சிஆர்டி படிங்க, இல்லையா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கே படிங்க. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு எதாவது புரியலைன்னா தமிழ் மீடியம் புக்கில் டிரான்ஸ்லேஷன் பார்த்துக்கலாம். எப்படினாலும் நம்மளோட மதர் டங் தமிழ் தான், சரிங்களா? எப்படினாலும் நம்ம வந்து இங்கிலீஷ் சில இடத்துல புரியாமல் போகலாம், சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இப்போது ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்குது, அதுவும் இந்த நீட் இதெல்லாம் வந்த பிறகு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் நல்லா கொண்டு வந்திருக்காங்க, சயின்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ என்சிஆர்டி படித்தாலும் ஒன்று தான், தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் படித்தாலும் ஒன்று தான், கண்டென்ட் ஒன்று தான். ஸோ அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம். நானே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸில் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் தான் ரெஃபர் பண்ணுறேன், ஒன்றும் அதில் குறையலாம் இல்லை. ஓவராலாக ஒரு 10 லட்சம் அப்ளிகன்ஸ் வரக்கூடிய ஒரு எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவர் வந்து உங்கள் இன்ஸ்டியூட்டை போன வருஷம் உங்களோட நீங்கள் மட்டும் தான் கிளைம் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சென்னையில். ஆமாம்.
அது எப்படி சார்? அதாவது அவருக்கு ஸ்பெஷலாக ஏதாவது ட்ரைனிங் கொடுத்ததுன்னு அர்த்தமா? இல்லை அவங்க நிறைய கற்றுக்கிட்டதுன்னு அர்த்தமா? இல்லை இந்த இன்ஸ்டியூட் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணது என்ன என்ன இல்லை, நடந்தது? அதாவது ஜென்ரலாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, இது எல்லாருக்கும் பொருந்தும், எங்கே இருந்தாலும் இது பொருந்தும். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமை பொறுத்தளவில் ஒருத்தர் இந்த வருஷம் டாப்பராக இருக்காருன்னா இந்த வருஷம் இந்த கொஸ்டின் பேப்பருக்கு இந்த வருஷத்துக்கு மட்டும்தான் ஒரு டாப்பர். அடுத்த வருஷத்துக்கு தெரியாது, அவருக்கே தெரியாது. நீ அவர்கிட்டே போய் கேளுங்க, அடுத்த வருஷம் நீ ஆல் இண்டியா ரேங்க் கொண்டு அடிப்பேன், ஐயோ தெரியாது, ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகுமான்னு தெரியாது, பயமாக தான் இருக்குன்னு. ப்ரிலிம்ஸே கிளியராகவே பயப்படும். இல்லை இது இந்த எக்ஸாமில் இருக்க அன்சர்டனிட்டிஸ். ஓகே சரிங்களா? இல்லை அது டிஃபிகல்ட்டி லெவல் பொறுத்தா இல்லை லக் ஃபேக்டரா? இல்லை இதில் என்னென்னா லக் ஃபேக்டருங்கிறத விட ஒரு எக்ஸ் ஃபேக்டர்னு தான் சொல்லணும். ஓகே, அதாவது என்னன்னா வாஸ்ட் சிலபஸ். நான் வந்து எல்லாருமே எல்லாம் படிக்க மாட்டாங்க, ஏதாவது சின்ன சின்ன அங்கே கேப் விட்டுருப்போம். நம்ம பேட் டைம் அங்கே போய் நம்ம படிக்காத கொஸ்டின் தான் என்ன பண்ணுறது? இது வந்து லாட் ஆஃப் பெர்முடேஷன் காம்பினேஷன் தான். இதில் வந்து டெஃபினட்டாக வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பொறுத்தளவில் நம்ம இப்போ காலேஜிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செமஸ்டரில் ஒருத்தான் ரேங்க் 1 இருந்தால் மோஸ்ட்லி 8 செமஸ்டரில் ரேங்க் 1 2 இல்லை 3 ஒரு 2-3 ரேங்க்கில் மாறும்னு டாப்பர்னா ஒருத்தர் ஒரு 4 பேர்ல ஒருத்தங்க தான் திருப்பி வருவாங்க, அப்படியே தான் வரும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஸோ த பாயிண்டர்ஸ் டாப்பர் அப்படிங்கிறவங்க யாராக இருந்தாலும் எந்த ரேங்காக இருந்தாலும் சரி, அந்த வருஷத்துக்கு அந்த கொஷின் பேப்பருக்கு அன்னைக்கு அந்த சூழ்நிலைக்கு மட்டும்தான். அடுத்த வருஷம் அவங்க எழுதுனா ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகுமா என்னெல்லாம் தெரியாது. ஸோ இங்கே ஸ்பெஷல் அப்படிங்கிறத தாண்டி எஃபர்ட்ஸ் மட்டும் என்னன்னா நீங்கள் ரேங்க் 1 உங்கள் அகாடமிலேருந்து ஒருத்தர் வராருங்கிறது டெஃபினட்டாக ஸ்பெஷல் தான். டெஃபினட்டாக அதான் சார் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து இந்த வருஷம் அமைஞ்சிருது, இந்த வருஷம் அவருக்கு ஃபேவரபுளாக அமைஞ்சிருச்சு. நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், கைடன்ஸ் கொடுக்குறோம், அதெல்லாம் கரெக்டு தான். பட் அதையும் தாண்டி என்னென்னா இது அமைகிறதுன்னு ஒன்று இருக்குது. நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லேன், நான் வந்து நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து வந்துட்டாங்கன்றக்க ரொம்ப இதுவும் பண்ணிக்கலை. ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல், இதுதான் ஃபேக்ட். சரிங்களா? இப்போ போன வருஷம் வேறு ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒருத்தர் வந்தார், ஆல் இண்டியா ரேங்க் 1. இந்த வருஷம் ஏன் வரல? அந்த இன்ஸ்டியூட் ஒரே பர்சனுக்கு நிறைய பேர் கிளைம் பண்ணுறதையும் பார்க்க முடியுமே சார். ஒவ்வொரு தடவை ரிசல்ட்ஸ் வரும்போதும் எங்கள் இன்ஸ்டியூட்டை சேர்ந்தவர் அப்படின்னு ஒன்று. ஈவன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் முதல்வன் வரும்போது நிறைய பேர் கிரிட்டிசம் பண்ணாங்க, நான் முதல்வனில் செலக்ட் ஆனாங்கன்னு அவங்க சொன்னவங்க எங்கள் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க அப்படின்ட்டு. அது என்ன? அது இல்லை, அதே பேசிக்கலாக என்னென்னா ஒருத்தர் வந்து 4 அட்டெம்ப்ட் 5 அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது ஒரு அட்டெம்ப்ட்லேயும் ஒரு இன்ஸ்டியூட்டு வேறு ஒரு சப்ஜெக்ட் ஒரு டெஸ்ட் பேட்சுக்கு போவாங்க, மார்க் இன்டர்வியூ போகிறாங்க. அதனால டெஃபினட்டாக அது டிஃப்ரெண்ட் கிளைம்ஸ் வரதான் செய்யும். எல்லோரோட ட்ரைனிங்கும் சேர்ந்தது அது, அப்படி புரிஞ்சுக்கலாம். ஆமாம், அது எல்லாருமே என்னென்னா இங்கே ஒரு ஆஸ்பிரண்ட்டு ஒரு ஃபேக்கல்ட்டியோட நிற்கிறது இல்லை ரிப்பீட் அட்டென்ஸ் போகும்போது. ஏன்னா எல்லாரும் எல்லா இன்ஸ்டியூட்லையும் எதுக்கோ ஒன்றுக்கு போகிறாங்க. இந்த டெஸ்ட் எழுத போவாங்க, அந்த டெஸ்ட் பேட்ச் எழுத போவாங்க, அந்த சப்ஜெக்ட்டுக்கு போவாங்க, இல்லை கிராஷ் கோர்ஸ் போவாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய ஆங்ஸைட்டி, நிறைய ஒரு இது இருக்கும், பயம் இருக்கும். இந்த இன்ஸ்டியூட்டில் போய் இது படித்தா வந்துருமோ, அந்த இன்ஸ்டியூட்டில் அது படித்தா வந்துருமோ ஒரு இது இருக்குது. அந்த ஆங்ஸைட்டின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஸோ டெஃபினட்டாக நிறைய இன்ஸ்டிடியூட்டுக்கு நிறைய காரணங்களுக்காக ஆஸ்பிரன்ஸ் போகும்போது நிறைய பேர் அதே நேம் கிளைம் பண்ணுவாங்க. இதை அவாய்ட் பண்ண முடியாது. அது இப்போ ரொம்ப நார்மல். அது இப்போது கோவிடுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆன்லைன்லாம் பிளாட்ஃபார்ம் ரொம்ப ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஓரளவுக்கு எல்லாருமே எல்லா இடத்துலையும் கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு நிலை உருவாகிருக்கு. ஓகே, ஒரு அகாடமியை ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே நடத்துகிறவரா ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்கு. போன கவர்மெண்ட்டில் நான் முதல்வன்கிற ஸ்கீம் அதன் மூலிமா பயன்பெற்ற மாணவர்கள்லாம் பார்க்க முடிஞ்சது. அரசு இந்தந்த விஷயங்கள்லாம் இந்த ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும்னு ஏதாவது உங்களுக்கு சில தாட் ப்ராசஸ் இருக்கா? கரெக்ட். இப்போது கவர்மெண்ட்லேருந்து நான் முதல்வன் ஸ்கீம் இருக்குது, நல்ல ஸ்கீம் தான். பட் என்னென்னா அந்த ஸ்கீம் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அதில் நல்ல டாப்பில் வர்ற 1000 பேர் அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. பட் ஆனால் அதில் கிளியர் பண்ண முடியாமல், ஆனால் இன்னும் 2-3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தா கிளியர் பண்ணுற வாய்ப்புள்ள நிறைய ஏபிள் கேண்டிடேட்ஸ் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறது இல்லை. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணுறவங்களே ஏற்கனவே கோச்சிங் எடுத்தவங்க தான். இப்போ நம்ம இன்ஸ்டிடியூட்டில் கோச்சிங் படித்தவங்களே 2-3 வருஷம் முன்னாடி படித்தவங்களாம் நான் முதல்வன் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே இல்லாமல் நான் முதல்வன் கிளியர் பண்ணுறது ரொம்ப கம்மி, 1-2 பேர் அங்கங்கே வர்றாங்க. ஸோ த பாயிண்டர்ஸ் இவங்க இருக்காங்கல்ல, நான் முதல்வன் கிளியர் பண்ண முடியாமல் ஆனால் ஏபிள் அண்ட் எஃபிஷியன்ட் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணால் கொஞ்சம் டியூன் பண்ணால் வந்துடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை கவர்மெண்ட்டில். ஸோ என்னோடய பாயிண்ட் என்னன்னா, கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் க்ரியேட் பண்ணணும். அதாவது நல்லா படிக்கிறவங்க நல்லா இருக்கிறவங்கள நீங்கள் பிக் பண்ணி கொடுக்குறது ஒரு ஓகே தான்.
தப்பு கிடையாது. பட் ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்ஸ், ஏபிள் அண்ட் எஃபிஷியன்ட் கேண்டிடேட்ஸ், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங், இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்தா வருவாங்கன்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க். அது தெரில, போன கவர்மெண்ட்டில் இல்லை, மேபி இந்த கவர்மெண்ட்டில் விஜய் அவர்கள் வந்து பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்றது செய்ய போகிறாங்கன்னு பார்ப்போம் சார். எந்த விதமான ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்லாமல் வரவங்களை விட அவங்க அம்மா அப்பா ஐஏஎஸ் ஐபிஎஸோ இல்லை டாக்டரோ இன்ஜினியரோ இல்லை அவங்க ஃபேமிலி ஓரளவுக்கு செட்டில்ட் ஆனவங்களோ இல்லை அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை கொஞ்சம் நாளைக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃப்ரீயாக படிக்க வரவங்களோ அப்படி கிளியர் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமே வந்து ஒரு ஒரு பிற்படுத்தப்பட்ட குடும்பத்துலேருந்து, ஒரு வறுமையின் பிடியில் இருக்கக்கூடிய குடும்பத்துலேருந்து வந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அரசு சார்பாக இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அரசு சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரைவேட் கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஓகே தான். இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் சென்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கவர்மெண்ட்டே சரி, அதாவது நிறைய ப்ரைவேட் அகாடமிஸ் என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஃபோட்டோ போட்டு இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், இந்த ஐபிஎஸ் ஒர்க்கிங் ஆஃபீஸர்ஸ் எங்கள் இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் எடுக்கிறாருன்னு விளம்பரம் பண்ணுறாங்க. சரிங்களா, நான் தப்பாக ரைட்டாங்கிற டிபேட்டுக்குள்ளேயே வரலை. கவர்மெண்ட்டுக்கிட்டேயே அவ்வளோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் படித்து கிளியர் பண்ண நல்ல ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு கவர்மெண்ட்டே டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒரு நல்ல கேண்டிடேட் லாட் எடுத்து ஒரு ப்ரிப்பரேட்டரி ட்ரைனிங், ஒரு ஃபவுண்டேஷன் ட்ரைனிங் அந்த மாதிரி கொடுத்தா அது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த எக்கனாமிக்கலி அஃபோர்ட் பண்ண முடியாத மாணவர்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அது வந்து என்னோட ஒரு பாயிண்ட்டு, நான் ஏற்கனவே நேரில் பேசின ஒரு பாயிண்ட்டு தான். ஏன்னா அங்கே நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, எக்ஸாம் கிளியர் பண்ண ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ஒர்க்கிங் ஆஃபீஸர்ஸ். அவங்க வந்து ப்ரைவேட் அகாடமிஸ் போகிறாங்க அதெல்லாம் விட்டுருங்க. பட் ஆனால் ஏன் கவர்மெண்ட்டே அது யூஸ் புரியுது இல்லையா? ஸோ அது பண்ணலாம், கவர்மெண்ட் அது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. ஓகே, ஒரு 21 வருஷமாக இதை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு 533 மாணவர்கள் இதன் மூலமா தேர்ச்சி பெற்று போயிருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப மனதுக்கு நெருக்கமான ஏதாவது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி எங்களுக்கு சொல்ல முடியும்? நிறைய இருக்குது. எனக்கு எப்போவுமே ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக சில ஸ்டோரிஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உமா மகேஸ்வரின்னு ஒரு லேடி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேரீடு, குழந்த இருக்குது, ஃபேமிலி இருக்குது, 32 வயசு, லாஸ்ட் அட்டம்ப்ட்டு, ஜென்ரல் கேட்டகரி. ஓகே, ஃபஸ்ட்டு 5 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை, 6வது ப்ரிலிம்ஸ், 6வது மீன்ஸ், 6வது இன்டர்வியூ கிளியர் பண்ணி போனாங்க. அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப லைவாகவே பார்த்துருக்கேன். நிறைய நாள் என்ன ஆகுன்னா அவங்க ஃபோன் பண்ணாங்க, சார் இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூலில் பேரண்ட் மீட்டிங்கு கட்டாயம் வரணுன்ட்டாங்க சார், நான் வர முடியாது, நாளைக்கு வர்றேன், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி தனியாக கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னுவாங்க. நான் சொல்லுவேன், சார் இன்றைக்கி பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ட்ரிப்ஸ் ஏறு சார், தப்பாக எடுத்துக்காங்க சார், வர முடியல. அதாவது நான் என்ன சொன்னேன்னா இவ்வளோ சிரமங்கள். சரி, அதாவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக அவங்க ஒர்க்கிங் வேறு பண்ணிகிட்டு இருந்தாங்க, கார்பரேட்டில் வர வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இதையும் பார்க்கணும், அதையும் பார்க்கணும், ப்ரிப்பரேஷனையும் பார்க்கணும், வேலை இது விடவும் முடியலை. ஏற்கனவே 5 அட்டம்ப்ட் ஒன்றுமே இல்லை, 6வது அட்டம்ப்ட்டு வருமா வராதா தெரியாது, இருந்தாலும் நம்பிக்கையாக உட்காந்து எனக்கு ரொம்ப அது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது அவங்க. இது ஒரு ஸ்டோரி இருக்குது. இன்னொரு ஸ்டோரி, அது கொஞ்சம் 2012-11 டைமில் ஒரு கேண்டிடேட் தவசீலன்னு ஒருத்தர், அவர் வந்து எம்பிஏ படிச்சிருக்காரு, நல்ல ப்ரில்லியண்ட்டான கேண்டிடேட்டு. பட் ஆனால் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் எப்படின்னா மதியானம் ஷிஃப்ட்டு, மத்தியானம் 2 மணிக்கு போய் நைட் 12 மணி. ஓகே, அது முடிச்சு காலையில் 6:30க்கு கிளாஸ்க்கு வருவார். நாங்கள் அவங்களுக்குன்னே அந்த ஒரு பேட்ச், அவங்களுக்குன்னே 6:30 பேட்ச் போடுவோம். ஏன்னா 6:30 முடிச்சுட்டு 9:30க்கு முடிச்சுட்டு கொஞ்சம் பேர் ஆஃபீஸ் போவாங்க. அவர் என்ன பண்ணுவார், 6:30க்கு வந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு 9:30க்கு இன்ஸ்டியூட்டில் சாப்பிட்டு உட்காந்துருப்பார். திருப்பி 11:30 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து கேப் வரும், அப்படியே இன்ஸ்டியூட்லேருந்து கேபில் போவார், ஆஃபீஸ் போவார் திருப்பி. அதாவது வேலையும் விடாம கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவார். ஆனால் படிக்கிறதுல வந்து அடிச்சுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. சரி, படிக்கிறது எவ்வளோ திறமை தான், அந்த உட்காரணும்ல, நல்ல சம்பளம், நல்ல பெரிய ஜாப் எல்லாமே இருந்தாலும் அந்த வரணும் இல்லையா? நிறைய பேருக்கு என்னென்னா நல்ல சேலரி, நல்ல ஜாப் படித்தா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக செட்டில் ஆகிடும்ல. ஆனால் அவர் கம்ஃபர்ட்டாக செட்டில் ஆகலை. அவர் வந்து அதான் சொன்னார், நைட் 2 மணிக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்ட்டு திருப்பி 6:30க்கு எந்திரிச்சு வருவார், இன்ஸ்டியூட்டுக்கு வருவார். அது மாதிரி அதெல்லாம் உண்மையிலே மறக்க முடியாது. ஸோ அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் சும்மா ஒரு 2 தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி க்ளோஸ் டு த ஹார்ட்டாகவே இருக்கும். இப்போ வந்து பயங்கர நீங்க பார்க்கும்போது சம்திங் மனசுக்கு திருப்தி, அவங்கள்ட்ட பேசுவாங்களா பேச மாட்டாங்களா அந்த இல்லை, அதெல்லாம் கண்டினியூஸாக எவரி பர்த்டே விஷ் பண்ணுவாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க.
எவரி பர்த்டேக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் நிறைய பண்ணுவாங்க, அகாடமி கால் நடத்துறவங்க ஏதோ ஒரு வகையில நம்ம ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு சில காரணங்களால நடக்க முடியல, மேபி அட்டெம்ப்ட்ஸ் போயிருக்கும். ஆனா அவங்க ஒரு இன்ஸ்டியூட்டை நடத்தி அதுல இருந்து சில மாணவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸா பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்? பயங்கர சந்தோஷமாக இருக்கும். இப்போது நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் சீனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸராக குரூப் 1 ஆஃபீஸராக வேலை பார்த்தேன். ஃபஸ்ட்டு டெல்லியில் கல்கட்டாவில் 3 வருஷம் இருந்தேன், டெல்லியில் 6 வருஷம் இருந்தேன். யூபிஎஸ்சி மூலமாக தான் செலெக்ஷன் ஆகி போனேன். ஆனால் அப்போது நானும் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸஸ் படிச்சுட்டு இருந்தேன். 3 டைம் மெயின்ஸ்லாம் போனேன், இன்டர்வியூலாம் போனேன். பட் ஜஸ்ட் மிஸ்லேயே போயிடுச்சு, எனக்கு லிஸ்ட்டு வரல. ஆனால் ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன், குரூப் 1 ஆஃபீஸரில் தான் இருக்கேன், நல்ல போஸ்டிங் தான். ஆனால் எனக்கு அங்கே கண்டினியூ பண்ண மனசு வரல. அதாவது இந்த ப்ராசஸ் பிடிச்சிருந்தது. ஸோ இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் எப்படின்னா அது ஒரு போதை வஸ்து மாதிரி, ஒரு அடிக்ஷன் மாதிரி தான். பிடிச்சிச்சுன்னா இதை விட்டு வெளியில் போகவே முடியாது. எனக்கு அந்த மாதிரி இந்த ப்ராசஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு. பிடிச்சி போனதுனால அந்த கவர்மெண்ட் ஜாப் இருக்கிற ஜாப்லேயே என்னால் வந்து நிலையாக இருக்க முடியலை. ஆக்சுவலாக இல்லை, அட்டெம்ப்ட்டு முடியுது, இனிமேல் இங்கேருந்து என்ன இப்போ இதுக்கு இவ்வளோ நாள் நான் படித்தேன், எதுக்கு இவ்வளோ நாள் லக்ஷ்மிகாந்த் படித்தேன், எதுக்கு இவ்வளோ நாள் கோச்சிலாம் படித்தேன், என்ன அப்படியே தூக்கி போட்டு அப்படியே ஒரு அவ்வளோ அட்டன் முடிஞ்சு எதுவுமே கிடைக்கல போ அப்படின்னு போக முடியலை. மனசு அது வரலை. அது வந்து அது ஒரு மாதிரி உந்து சக்தி உள்ளே இருக்கும். ஸோ அந்த ஒரு அடிக்ஷன், அந்த போதை அப்படின்னு அது நேச்சுரலாக என்னென்னா உங்களை கொண்டு வந்து இங்கே விட்டுரும். அவங்க தேர்வாகி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகும்போது நீங்களே ஆகிற மாதிரி ஃபீல் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். அது நிறைய நேரம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, லைக் சார் நீங்கள் வந்து நாங்கள் படுற சந்தோஷம் அதிகமாக சந்தோஷப்படுறீங்களே சார் அப்படின்பாங்க. இல்லை, அது வந்து பயங்கர சந்தோஷம். அதாவது சார் நம்ம சொல்லி கொடுத்து அவன் ஆயிட்டான்ல அப்படிங்கும்போது அது ஒரு பெருமையாக சந்தோஷமாக வேர்டு தெரில, அது ஒரு பயங்கரமான ஒரு இது. அது ஒரு மாதிரி கூஸ்பம் மூமெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு சந்தோஷம் தான் இங்கே வந்து எங்களுக்கு கிடைக்கிற ஒரு திருப்தியாக சார் ட்ரெயினராக. ஓகே சார், ரொம்ப ஹாப்பி சார். நிறைய விஷயங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட் மாதிரி தான், இது எக்ஸாம்ஸ் மாதிரி தான், வாஸ்ட் ஏரியா, இன்னும் கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு பாட்காஸ்ட்டில் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ண என்னென்ன விஷயங்கள் பண்ணுங்கிற உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக நன்றி சார். தேங்க்யூ.